சாத்தியம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஏற போறது எவரெஸ்ட்னா தயாரா இருக்கணுமா வேண்டாமா? வெளியுலகத்துக்கு போக போறேன்னா தயாரா இருக்கணுமா வேண்டாமா? How long are you going to have an outdated degree to survive? நான் கேட்கிற கேள்வி புரியுதான்னு பாருங்க. 2014 உள்ள வந்தேன், 18 வெளியில போறேன். இந்த 4 வருடங்களுக்குள்ள நீங்க படித்த படிப்பு 4 வருடம் பழையதாக போயிருக்கும். நீங்க வந்த வருஷம் சிலபஸ் மாத்தி இருந்தா. நீங்க வரதுக்கு 4 வருஷம் முன்னாலேயே அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் மாத்தியாச்சு அப்படின்னு சொன்னா 8 வருஷம் பழையதாக இருக்கும். ஒரு சாதாரணமா 1 கிலோ ரவை வாங்கி ஷெல்ஃப்ல வச்சாலே 1 மாசத்துக்கு அப்புறம் அதுல பூச்சி வந்துருது அப்படின்னா ஊர் ஏமாந்த சமயமா ஒரு டிகிரியை வாங்கிட்டு எத்தனை நாளைக்கு நாட்டை ஏமாத்த முடியும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஹவு அப்டேட்டட் யூ ஆர்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அடுத்த வருஷமோ இந்த வருஷமோ கம்பெனி உங்களை செலக்ட் பண்றதுக்காக வரவங்க 4 வருஷமா நீங்க படிச்சதை வச்சு உங்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்ல. இந்த 4 வருஷமா படிச்ச படிப்பை ஒரு போல் வால்டர் தாண்டறதுக்கு, உயர தாண்டறதுக்கு ஒரு குச்சியை எப்படி பயன்படுத்துவாரோ அந்த மாதிரி இந்த 4 வருடமும் பொறியியல் வல்லுநராக ஆகணும்னா ஹவ் ஆம் ஐ டு அப்ரோச் என்ஜினியரிங்னு மட்டும்தான் இங்க நீங்க படிச்சிருக்கீங்க. தப்பா என்ன புரிஞ்சுக்கிறோம்? என்ஜினியரிங் புக்ஸ் இங்க படிச்சதான் நினைக்கிறோம். லிட்ரேச்சருக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்க லிட்ரேச்சர் இல்ல படிக்கிறாங்க, லிட்ரேச்சரை எப்படி அணுகணும்னு படிக்கிறாங்க. ஹவு டு அப்ரோச் லிட்ரேச்சர், ஹவு டு அப்ரோச் இன்ஜினியரிங், ஹவு டு அப்ரோச் மெடிசன், அதைத்தான் படிக்கிறீங்க. படிக்கிறதுக்கான மார்க்கத்தை படிச்சுட்டு போனீங்கன்னா அது பழையதாகாது. புத்தகங்களை மட்டும் படிச்சுட்டு இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் மிக்சியில போட்டு கரைச்சு குடிச்சிட்டு வெளியில போனீங்கன்னு வைங்க, வெளியில போறதுக்குள்ளேயே அது பழையதா போயிடும். வந்திருக்கக்கூடிய ஹெச்ஆரும் டெக்னிக்கல் ஹெட்டும் உங்களை 4 வருடம் படித்த படிப்பில்லப்பா சோதிக்க போறாங்க. இந்த 4 வருடம் படித்த படிப்பை போல் வால்ட்காரை எப்படி அந்த குச்சியை பயன்படுத்தி மேல தாண்டாரோ அந்த மாதிரி அந்த குச்சி இல்லைன்னா அவரால் உயரம் தாண்ட முடியாது. அந்த குச்சியை தூக்கிக்கிட்டும் உயரம் தாண்ட முடியாது. அந்த குச்சியை தூக்கிட்ட போக சொல்லுங்க, உயரம் தாண்ட முடியாது. இந்த டிகிரி இல்லாம உங்களால தாண்டி மேலவும் போக முடியாது. இந்த டிகிரியை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தாலும் போக முடியாது. அப்போ அகலமா படிச்சே ஆகணும், வேற வழி கிடையாது. அந்தந்த தேதிக்குரிய ரெலவன்ஸ் இது உங்க தலைக்குள்ள போகுதான்னு பாரு. இது வேணும். ஆசிரியர்கள்கிட்ட நீங்க எழுந்திருச்சு கேள்வி கேட்கணும்னு சொல்லக்கூடியது இது மட்டும்தான். ஹவு அப்டேட்டட் யூ ஆர் அண்ட் ஹவு அவுடேட்டட் யுவர் சிலபஸ் இஸ். மிகப்பெரிய சேலஞ்ச் இது, மிக மிக பெரிய சேலஞ்ச். ஆனா இதை நம்மளால தாண்ட முடியும். என்ன எதிர்பார்க்கிறோம்? என்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, பதில் தேடக்கூடிய பக்கம் இருக்கான்னு பாரு. உங்களுக்கு முதல்ல டெக்னிக்கல் ஹெட் வரும்பொழுது பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா? டொமைன் நாலேஜ் இருக்கா? நான் இமயமலையில ஏறணும்னு முடிவு பண்ணிட்டேன். இமயமலை உச்சிக்கு போகும்போது கண்டிப்பாக அங்க ஆக்சிஜன் இருக்க போறது இல்ல. ஒன்னா என்னுடைய லங்ஸ் உறுதியா இருக்கணும். தினம் 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 மலையேறி 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 எப்படி மலை ஏறுறதுன்னு பயிற்சி பெற்று சாதாரணமா பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்று இல்ல, இமயமலை ஏறும்பொழுது வாட் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் மை லங்ஸ் வில் பி புட்டுன்னு எனக்கு தெரியணும். அது எவ்வளவு விரிவாகணும்னு தெரியணும். இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஆக்சிஜன் எல்லாம் தாங்க முடியுமான்னு தெரியணும். அது முடியாட்டா முதுகுல மறக்காம ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கிட்டு போற அளவுக்கு தோளுக்கு வலிமை வேணும். இல்லைன்னா இமயமலைன்னு பார்த்துட்டு நகர்ந்து நின்றுடும். டென்சிங் கிட்டையும் ஹில்லரி கிட்டையும் கேட்ட போது எதுக்கு இவ்வளோ பேஷனட்டா போய் வை டு யூ வாண்ட் டு கிளைம்ப் ஆல்வேஸ் மவுண்ட் எவரெஸ்ட், ஏன் இப்படி ஏறணும் ஏறணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? வி வாண்ட் டு கிளைம்ப் எவரெஸ்ட் பிகாஸ் இட் இஸ் தேர். அது அங்க இருக்கு இல்லையா, அதனால தான் ஏறுறோம். எவ்வளவு பொருத்தமான பதில். அந்த உயரத்துக்கு நான் போகணும் அப்படின்னா ஒன்னா என்னுடைய உடல் அதுக்கு தயாராக இருக்கணும், இல்லைன்னா செயற்கையா ஒரு தயார் நிலைக்கு நான் ஆளாகணும். 4 வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனிக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்னா வாட் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் யூ வில் பி புட்டுன்னு உங்களுக்கு தெரியணும். ஊடகங்கள்ல மட்டும்தான், திரைப்படங்கள்ல மட்டும்தான் அப்படி காண்பிப்பாங்க. அவங்க காண்பிக்கக்கூடிய எம்என்சில எப்படி 4 பேர் இருப்பாங்க, 4 பெண்கள் இருப்பாங்க, மிக அழகாக உடை உடுத்திட்டு வரதே அந்த பெண்களுடைய ஒரு நித்திய பொழுதுபோக்காக இருக்கும். மிக அழகாக வரக்கூடிய அந்த பெண்களை தினம் தினம் பார்க்கறதே அந்த ஆண்களுடைய கருத்தாக இருக்கும். இந்த மாதிரி காட்சிகள் சினிமால மட்டும்தான் வரும். சினிமால இருக்கக்கூடிய கல்லூரி சினிமால மட்டும்தான் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில அப்படி ஒரு கல்லூரியை நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு கல்லூரி அன்றாட வாழ்க்கையில் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கல்வியால நம்மளை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். 3 மணி நேரம் காசை கொடுத்து ஏதோ ஒரு பொய்யை நம்பி அரை இருட்டுல உட்காந்து பார்த்தாச்சு. வெளியில வரும்போது டிக்கெட்டை வீசுற மாதிரியே என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையும் தூக்கி உங்களால வீச முடியும்னா நிதர்சனத்துக்கு உங்களால வர முடியும். அப்போ உங்க டெக்னிக்கல் ஹெட் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, டொமைன் நாலேஜ் இருக்கா? எங்கேயாவது மனதுல எழுதிக்கோங்க, டொமைன் நாலேஜ் இருக்கா? உங்களுடைய ஆசிரியர்கள் மீண்டும் மீண்டும் பல்வேறு விதமா உங்களை கேட்ட கேள்வி அது.
ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்து ஒரு என்ஜினியரா வெளியில வரணும் அப்படின்னா உன்னுடைய பாடத்திட்டம் குறித்து உனக்கு முழுமையாக தெரியுமா? இல்ல 35% தானா? இல்ல மேம் என்ஜினியரிங்ல 50% வாங்கணும். இது புத்திசாலித்தனமான பதில் அல்ல, இதுவும் முட்டாள்தனமான பதில் தான். கார்ல ஏறி உட்காந்துட்டீங்க, டிரைவர் நல்லா கார் ஓட்டுவீங்களா? இல்ல நான் வாங்கிட்டேன், லைசன்ஸ் வாங்கிட்டேன், ஆனா ஒரு 50% நல்லா ஓட்டுவேன் சார். நம்பி ஏற முடியும் உங்களால? முடியாது. அதேதான் வீடு கட்டுறது கொடுக்குறீங்க, கிடைக்காம கிடைச்ச காசை வச்சு ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்துலயும் போட்டு கட்டி மேல வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்ஜினியரை கூப்பிட்டு, சார் எத்தனை வீடு கட்டிருக்கீங்க சார்? சார் எத்தனை வீடுலாம் இல்ல சார், இப்பதான் உங்ககிட்ட தான் பிள்ளையார் சுழியா போட்டிருக்கேன் சார். அப்பவே பாதி பின் வாங்கிடுவோம். அதுக்கு அடுத்தது எப்படிப்பா நல்லா கட்டுற ஆள் தானே? அதெல்லாம் இல்ல சார், ஏதோ ஒரு அரியர் 4 அரியரோட அப்படி தக்கி வந்துட்டேன் சார், ஒரு 50% கட்டிடுவேன் சார். நம்பி கொடுப்பீங்க? இல்ல. ஹார்ட் சர்ஜரி உங்களை திறந்து டேபிள் மேல வச்சுக்கிட்டு 50% தான் படிச்சிருக்கேன் நான் மெடிசன், மிச்சதுக்கு 40 லட்சம் கொடுத்துட்டேன், நம்புவீங்க? எந்த இடத்துலயுமே 50 செல்லாது அப்படின்னு சொல்லும் போது உங்க படிப்புல எப்படி 50 செல்லும்? அது மனம் தளர்ந்து போகாமல் இருப்பதற்காக ஒரு சின்ன மைல் ஸ்டோன். படிக்கணும்னு வந்திருக்கேன்ல, 100 வாங்கணும்பா, 50ங்கிறது ஒரு மைல் ஸ்டோன். மைல் ஸ்டோன் அப்படிங்க இருக்கக்கூடிய இந்த மைல் கல்லோட இதுவரைக்கும் எந்த பிரயாணியாவது பயணத்தை முடிச்சது உண்டா? எவ்வளவு தூரம் பயணம் போனோம் தெரியறதுக்காக இருக்கிற இடத்தோட உங்களுடைய எல்லை எப்படி முடிப்பீங்க? அப்போ டொமைன் நாலேஜ் இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். டொமைன் நாலேஜ்னா என்னன்னு இதுவரைக்கும் தெரியாட்டா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இல்ல மேடம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இதுதானான்னு ஒரு தடவை பரீட்சை பண்ணி பாத்துருங்க. டொமைன் நாலேஜ் 4 விஷயங்கள் கேட்போம். 1, டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கா? நீங்க படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் ஆழம் தெரியுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரீசெண்டா சிலபஸ் மாத்திருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னால போன எந்தெந்த சாப்டர்ஸை எடுத்திருக்காங்க, எதெல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க, எதற்காக அதை எடுத்தாங்க தெரியணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்கன்னா தெரியணும். இதற்கு முன்னால போனவங்களுக்கு என்ன இருந்தது என்ன இல்ல, எனக்கு கொடுத்ததே எனக்கு தெரியாது, நீங்க வேற, உங்ககிட்ட நான் பேச வரல. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடிய நபர்னா உங்ககிட்ட நான் பேசவே இல்லை. நான் பேச வர்றது, இல்ல மேடம் உங்க நேரத்தை செலவழிச்சுட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க, நாங்க உங்களை கேட்கிறேன் மேடம், உண்மைதான் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த சிலபஸ், அது இல்லாம பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன சிலபஸ் போட்டிருக்காங்க, ஐஐடியில என்ன சிலபஸ் கொடுத்திருக்காங்க, எல்லா சிலபஸும் ஆன்லைன்ல அவைலபிள். நான் படிக்கிறதுக்கும் ஐஐடியில உட்காந்துருக்கோம் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க போதானே அந்த நபர் அங்க உட்கார்ந்திருக்காரு, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். இஸ் இட் ஜஸ்ட் a matter of attitude or is it something else? ஒரே விஷயத்தை தான் ரெண்டு பேரும் பாக்குறோமா, வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து பாக்குறோமா தெரியணும். டெப்த் ஆஃப் நாலேஜ் இல்லாதவனால நகர முடியாது. 1900ங்கள்ல பறக்கிறத பத்தி கற்பனை கூட பண்ணாம ரைட் பிரதர்ஸ் வரும்பொழுது ஓஹோ விமானம்னா இப்படி இருக்குமான்னு, ஆனா அப்ப இருந்த விமானத்தை இப்ப யோசிச்சு பாருங்க, ஏதோ மரக்கட்ட பொம்மை மாதிரி இருக்கும். ஆனா 1969 man landed on moon. 1900ல டிரான்சிஸ்டர்னா என்னன்னு தெரியாது. டிரான்சிஸ்டர்னா நான் சொல்லக்கூடியது எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்போனன்ட் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப டிரான்சிஸ்டர்னா என்னன்னு தெரியாது 1900ல. 1969ல மேன் லேண்டட் ஆன் மூன். 69 வருடங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு பெரிய பாய்ச்சல் முடியும் அப்படின்னா ஆழம் தெரியாமல் கால் வைக்காதே. வள்ளுவன் சொல்லுவான், எண்ணி துணிக. எப்படி எண்ணணும்? நான் படிக்கக்கூடிய 4 வருஷம் முடிச்சிட்டு வெளியில போகும்போது எனக்கு முன்னால போன ஒரு 10 வருஷத்துல என்ன சிலபஸ், என்ன மாற்றம், ஏன் மாற்றம், இது எனக்கு தெரியணும். இது என்னோட உரிமை. டெப்த் ஆஃப் நாலேஜ் முடிஞ்சுதா? அடுத்தது உங்க டெக்னிக்கல் ஹெட்ஸ் உங்ககிட்ட கேட்கறது தான். செகண்ட் ஒன், விட்த் ஆஃப் நாலேஜ், அகலம். வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடியுமா? அது மட்டும் போதுமா எனக்கு? கோவில் போய் பார்க்கிறோம், இவ்வளவு தூண்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஒண்ணு படிக்கும்போது இன்னொன்னு புரியணுமே. முழங்கால் ரொம்ப வலிக்குது, 60 வயசாச்சு, முழங்கால் ரொம்ப தேஞ்சு போச்சு, இந்த முட்டி மாத்தணும், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா யார் அதுக்கு உதவ போறாங்க? டாக்டர் தானா போய் முழங்கால் எவ்வளவு, இந்த உடலை எவ்வளவு தாங்கக்கூடிய சக்தி முழங்காலுக்கு இருக்கும் நான் பேச போறாங்க. there is something called biomechanical engineering னு ஒன்னு இருக்கு. அந்த முழங்கால் எவ்வளவு தாங்கும் அப்படிங்கிற அந்த உடை, அந்த உருவத்தினுடைய பலம் எவ்வளவு, அந்த முழங்கால் எவ்வளவு தாங்க முடியும், ஒண்ணும் இல்ல. நீங்க கட்டக்கூடிய தூண் மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலே தான். என்னது மெட்டீரியல் இஸ் டிஃபரெண்ட், அவ்வளவே தான். தலைக்கு போடுற ஹெல்மெட் என்னவாக இருக்கும், வர நபருடைய வேகம் என்னவாக இருக்கும், இந்த வெலாசிட்டில வந்து அடிச்சா தலை எப்படி உடையும், இது அத்தனையும் புரியணும்னா நீங்களும் ஒரு டாக்டரும் கோஆர்டினேட் பண்ணா மட்டும்தான் முடியும். அப்போ இட்ஸ் ஜஸ்ட் நாட் யுவர் சப்ஜெக்ட். விட்த் ஆஃப் நாலேஜ், உங்களுடைய அறிவினுடைய அகலம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இது பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நாலேஜையும் சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். 24 மணி நேரத்துக்கு 48 மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்.
இல்லைன்னா அப்துல் கலாம் அவர்கள் எழுதின புத்தகத்தை பாராட்டுவோம், அவருடைய போட்டோக்கு மாலை போடுவோம், அவரை நினைச்சு பெருமைப்படுவோமே தவிர இன்னொரு அப்துல் கலாம் உருவாகிறதுக்கு இந்த ஊர் தயாராகாது. 2020 இந்தியா பூரா இளைஞர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள் யோசிச்சு பார்த்தோமா? எதற்கும் தயாராக இல்லாத, எதற்கும் தகுதி இல்லாத 2020 இந்தியா தான் இளைய நாடு அப்படின்னா பயமா இல்ல நமக்கு? எதற்குமே தயாராக இல்லாத, எந்த பொறுப்பையுமே தோல்ல ஏற்க தயாராக இல்லாத இளைஞர் கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நாட்டை நடத்த முடியும்? உங்க எதிர்காலம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க நாட்டை எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அப்போ எனக்கு என்னுடைய படிப்பினுடைய ஆழம் தெரியணும், அகலம் தெரியணும். மூன்றாவதா இன்னொன்னு, கண்டெம்பரரி ரெலவன்ஸ். இன்னி தேதிக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஏன் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க? இன்னி 2016 இந்த சப்ஜெக்ட் எதற்காக எனக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு? அது உங்களுடைய இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, லிட்ரேச்சர் ஆனாலும், சோஷியாலஜி ஆனாலும், சைக்காலஜி ஆனாலும், எக்கனாமிக்ஸ் ஆனாலும் அந்த தேதிக்கு அது எவ்வளவு பொருத்தமானது. தேர்ட் பாயிண்ட் இஸ் கண்டெம்பரரி ரெலவன்ஸ். தெரியுமான்னு பாருங்க. எந்த மீடியத்துல படிச்சுட்டு வந்தாலும் சரி, மேம் நான் கிராமத்து பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கேன், ஓராசிரியர் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கேன், அதெல்லாம் வெறும் எக்ஸ்கியூஸ். இந்த கல்லூரிக்குள்ள வந்தாச்சுல்ல, அப்புறமே என்ன பழைய பலம்பல்? அதான் முடிஞ்சு போன கதை தானே. இந்த கல்லூரிக்குள்ள வந்தாச்சு, 4 செமஸ்டர் முடிச்சாச்சு, இனியும் தோளை நிமிந்து தலையை தூக்கி இந்த கல்லூரியோட ப்ராடக்ட் மேம் நான் வெளியில போகும்போது எப்படி போறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லை அப்படின்னா, இன்னும் என்னைக்கோ நடந்த சம்பவத்தை தான் காரணம் காமிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நாம அப்துல் கலாம் அவர்களை கும்பிட்டு படுக்க கூட நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவரை கும்பிட்டு படுக்கணும்னா அதுக்குரிய தகுதி நமக்கு வேணும். இப்ப மூன்றாவது கண்டெம்பரரி ரெலவன்ஸ் இருக்கான்னு பாருங்க, எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். நான்காவது, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தி சப்ஜெக்ட் ஐ எம் கோயிங் டு லேர்ன்? நான் படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் எதிர்காலம் என்ன? 2017 நான் வெளியில வரும்போது எந்த மாதிரி உலகத்தை நான் பார்க்க வேண்டி இருக்கும், எந்த மாதிரி ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புடவைக்கு பிளீட் எடுத்து ஒரு சேஃப்டி பின்னை குத்தும் போதெல்லாம் நான் நினைப்பேன், சேஃப்டி பின்னுடைய ஷேப்பை கண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னு இன்னும் தெரியாது. ஆனா கண்டுபிடித்த நபரை ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்வேன். அந்த ஒரு ஷேப் கரெக்டா வரணும்னா எத்தனையோ எவல்யூஷன் வந்தாச்சு. ஆனா இன்னும் சேஃப்டி பென் பிளாஸ்டிக்ல பண்ணலாம், மெட்டல்ல பண்ணலாம், எதுல வேணாலும் பண்ணலாம். அந்த ஷேப்பை மாத்தினா அது பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணாது. எப்படி மனிதனுக்கு ஒரு தலையும் 2 கையும் 2 காலும் கொடுத்து ஆண்டவன் இதுதான் உருவம் முடிவெடுத்துட்டானோ, அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் ஹஸ் ரீச் இட்ஸ் எவல்யூஷனரி பீக். இதுக்கு மேல அது இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை முயற்சி அதுக்கு பின்னால போயிருக்கும். யார் சொன்னாங்க கண்டுபிடிப்புல சின்னது பெருசுன்னு? எங்க இருக்கு பயன்? ஆக டொமைன் நாலேஜ் தரோ ஆயிட்டோம். டெப்த் ஆஃப் நாலேஜ், விட்த் ஆஃப் நாலேஜ், கண்டெம்பரரி ரெலவன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஃபியூச்சர். இது நாளே நகர்த்தி வச்சிட்டீங்களா? ஹெச்ஆர் வந்து உட்காருவார். என்னவாக இருக்கும் தெரியுமா? கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ். மேம் அங்கதான் மேம் எனக்கு பிரச்சனை, எனக்கு இங்கிலீஷே வராது. சரி தமிழ்ல 10 வரி ஒழுங்கா சொல்லு. இல்லையே, சொல்லுமா. எத்தனை நாளைக்குடா கண்ணு பார்த்து பொய் சொல்லி நம்மளை நாமளே தடவி கொடுத்து தட்டி கொடுத்து நம்மளுடைய செயல் இழந்த தன்மையை, இது எல்லாருக்கும் இருக்குது. எனக்கும் பேச வராது, என் நண்பனுக்கும் வராது, அவனுக்கும் வராது, அவனுக்கும் வராது, அதனால எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னுடைய மாணவர்கள் கிட்ட நான் சொல்றது தான், மேடையில வந்து பேசும்பொழுது பாதி பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? the temperature here is different from the temperature there. இங்க இருக்கக்கூடிய சூடு வேற, அங்க இருக்கக்கூடிய சூடு வேற. அங்க உட்காரும் போது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதை விட நல்லா நானும் பேசுவேன் அப்படின்னு நினைப்போம். வந்து நிற்கும் போது தான் நாக்கும் பல்லும் ஒட்டிக்கிட்டு காத்து தான் வருதுன்னு சொல்லுவோம். சச்சின் அடிக்கும்போது இது என்னையாது நாம் இங்கிருந்து கையில ரிமோட்டை வச்சுட்டு பண்றதுக்கு ஒரு விதமான தைரியமும் வேணாம். அங்க போய் நின்று அத்தனை ஜோடி கண்களும் அந்த ஒத்த பால்ல எடுக்க போற எத்தனை ரன்ல தான் இந்தியாவுடைய தலைவிதி எழுதியிருக்கு அப்படின்னா இரும்பால செஞ்ச தோளும் துவண்டு போகும். அப்ப அந்த சூழலை நிக்கணும்னா கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் வேணும். ஆங்கிலம் எனக்கு பிடிக்காது, ஆங்கிலத்துக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு நகர்றதெல்லாம் விடுங்க. வீட்டுல ஒரு கதவுன்னு ஒண்ணு வைக்கிறோம் ஒரு அறைக்கு, அது உங்களுடைய தாய்மொழி. ஆனா ஒரு கதவு மட்டும் போதாது, 10 ஜன்னல்களும் சேர்த்து வைப்போம். அதான் ஒரு கதவு இருக்கே, எதுக்கு ஜன்னல் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஜன்னல் வேணும். எப்பவுமே கதவு திறந்து வைக்க மாட்டோம். கதவு சாத்தப்படுற நேரத்துல எல்லாம் கூட ஜன்னல்களை திறந்து விடுங்கன்னு சொல்லுவோம். உலகத்தை பார்க்கறதுக்கான ஜன்னல்களை ஆங்கிலமும் ஒன்று. ஆங்கிலத்தோட நிறுத்தக்கூடாது. என்னுடைய குழந்தைங்க கிட்ட நான் மறுபடியும் மாணவர்கிட்ட சொல்றது, இட்ஸ் ஜஸ்ட் நாட் இங்கிலீஷ். பிரெஞ்சு முடியுமா பிரெஞ்சு படி, ஜாப்பனீஸ் முடியுமா ஜாப்பனீஸ் படி, ஜெர்மன் முடியுமா ஜெர்மன் படி, ஹிந்தி வேணுமா ஹிந்தி படி. இன்னும் ஒரு மொழி அப்படின்னா இன்னும் ஒரு தலை, இன்னும் 2 கை, இன்னும் 10 பேரோட பேசலாம். தமிழ் மிக உயர்ந்த மொழி அப்படின்னு ஆங்கிலேயன் கிட்ட சொல்லணும்னா கூட ஆங்கிலத்துல தானே சொல்லி ஆகணும். எந்த விதத்திலையும் தளர்ந்து போகாம எஸ் மேம் படிக்கிறேன், முதல்ல கொஞ்சம் தப்பா இருக்கும், அது என் தாய்மொழி இல்ல, ஆனாலும் தாய்மொழியே வசப்பட்ட அந்நிய மொழி என்ன மேம்,
இங்கிலீஷ்காரனே வரட்டியாச்சு, இங்கிலீஷ் என்ன பெரிய விஷயமா? சேலஞ்சா எடுத்துட்டு யூ ஹாவ் டு கம்யூனிகேட். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பாப்பாங்க. நீ புத்திசாலி ஒத்துக்கிறேன், ஆனா வரக்கூடிய கம்பெனி கிட்ட நீ நிரூபிக்கணுமே. புத்திசாலித்தனத்துக்கு மொழி இல்ல, ஆனா புத்திசாலின்னு சொல்றதுக்கு ஒரு மொழி வேணும்ல. இன்டெலிஜென்ஸ் does not have any language, but expression has a language. வேற வழி இல்ல, படிச்சாகணும், கையில எடுத்தாகணும், பேசி ஆகணும். இதுக்காக உடனடியாக போய் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேருது அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. 4 வருடங்கள், யூ ஹாவ் 8 செமஸ்டர்ஸ். உட்காந்து குரூப் டிஸ்கஷன்ல உட்காரு. ஒரு ஆசிரியர் வரலையா, குரூப் டிஸ்கஷன் தானே என்னைக்கு நடக்கக்கூடியது. 2 பேர் ஆனாலும் குரூப் டிஸ்கஷன், 10 பேர் ஆனாலும் குரூப். ஆனா எதை டிஸ்கஸ் பண்றோம்னு நான் எங்க பிஹெச்டியை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் நினைப்பேன். 6th செமஸ்டர் 7th செமஸ்டர் பிளேஸ்மெண்ட் வந்து டியூவல் பிளேஸ்மெண்ட்ல போயிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சீனியர்ஸை கூப்பிட்டு அப்படியே ஜூனியர்ஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல உட்கார வைப்பாங்க. சீனியர்ஸ் கிட்ட வந்து பிளேஸ்மெண்ட்ல என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க, அண்ணா எப்படி எல்லாம் பண்ணாங்கக்கா, அக்கா என்னெல்லாம் சொன்னாங்கக்கா, எப்படிக்கா குரூப் டிஸ்கஷன், அவ்வளவே தான். ஒரு ஆசிரியர் வரலையா, அடுத்த நிமிஷம் 10 சேரா வட்டமா போடு, குரூப் டிஸ்கஷன். எதுக்காக குரூப் டிஸ்கஷன்? ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் வீட்டில் நடக்கும். அக்காவுக்கோ அண்ணாவுக்கோ கல்யாணம்னா குரூப் டிஸ்கஷன் வீட்டில் நடக்கும். நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போக போறீங்கன்னா கிளாஸ்ல குரூப் டிஸ்கஷன் நடக்கும். 10 பேர் ஒன்னாக அவங்க சிந்தனையை சொல்லும் பொழுது பிரச்சனைக்கு தீர்வு வரும். கம்பெனி என்ன கேக்குது? பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கல்வி உங்களுக்கு இருக்கான்னு கேக்குது. அப்போ பிரச்சனையை தீர்க்க படிக்கணும். குரூப் டிஸ்கஷன் உட்காருங்க. முதல்ல தமிழ்ல ஒரு பிரச்சனையை அணுக பாருங்க. தர்க்க ரீதியாக சிரிக்காம, கிண்டல் பண்ணாம, கேலி பண்ணாம, பஞ்ச் டயலாக் விடாம நிதானம். ஒருத்தர் பேசி முடிச்சு இன்னொருத்தர் பேசி முடிச்சு ஒருத்தர் பேச பாதியில குறுக்க வந்துட்டோமா, ஐ எம் சாரி அப்படின்னு விலகுறது. ஒருத்தர் சொல்றத காது கொடுத்து கேட்கக்கூடிய பக்குவம். வகுப்பறையில அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கக்கூடிய பக்குவம் வரலன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட்லயும் அசம்பிளிலையும் யார் பேசுறதையும் யாரும் கேட்காம வெளிநடப்பு செய்யறதுக்கான பயிற்சி அத்தனையும் வகுப்பறையில தான் நமக்கு கிடைக்குது. வகுப்பறையில ஆசிரியர் சொல்றதை கேட்க நமக்கு பொறுமை கிடையாது. வகுப்பறையில ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து சொல்றதை கேட்க நமக்கு பொறுமை கிடையாது. நம்ம சுயநலத்தினால தானே நம்ம அவங்க சொல்றதை கேட்கிறோம். அவங்க மாதிரி பார்க்க நம்மளால முடியல. நமக்கு பதிலா யாரோ ஒருத்தர் காட்சியை மாத்தி பாக்குறாங்க, கேப்சூல் ஃபார்ம்ல லைஃப கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிறதானே புத்திசாலித்தனம். கெட் இன்டு குரூப் டிஸ்கஷன். பேசு, தடங்கள் இல்லாம சரளமா சகஜமா வந்து வந்து வந்துன்னு தமிழைய தடவி தடவி இழுக்காம கண்ணு பார்த்து அழகா பேசுறது. முதல்ல தமிழ படி. உனக்கு முடியுமா? கூடவே ஆங்கிலம் வரும். உங்களுக்கு வரக்கூடிய ஹெச்ஆர் கேட்கக்கூடியது இதுதான். ஆட்டிடியூட் இருக்கான்னு கேட்பாங்க. டு யூ ஹேவ் த ரைட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்? 10 பேர் ஒன்னா உட்காந்துட்டு யாரோ பாட வரும்போது கீச் கீச் அப்படின்னு கத்தலாம், விசில் அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அப்போ 10 பேர் உட்காந்து தைரியசாலிகள்னு அர்த்தம் இல்ல. 10 கோழைங்க ஒன்னா உட்காந்து தைரியசாலிங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை. தாண்டி வா அம்மா. இதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன தடைகள். பேசி பழகு, சந்தோஷமா பேசி பழகு. இதை சின்ன சின்ன விஷயத்த கூட நீ வந்து நினையோ அவங்ககிட்ட கொடுத்தா நல்லா பேசுவாங்கப்பா அப்படின்னு. இல்லையா, ஆசிரியர் வரலையா, அந்த ஒரு 10 நிமிஷம் கிடைச்சதா ஏதாவது ஒரு டாபிக்கை குலுக்கி போடுப்பாரு. அது பண்ணுவோம் நாங்க கிளாஸ்ல. என்ன டாபிக்கா வேணாலும் இருக்கலாம். அது இட்லியாக இருக்கலாம், சாம்பாராக இருக்கலாம், சட்னியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தையை பத்தி 2 நிமிஷம் தடங்கள் இல்லாம உன்னால பேச முடியுமா? கண்ணு பார்த்து பேச முடியுமா? போடியம் கிட்ட வந்து நின்று பேச முடியுமா? குட், தட்ஸ் வாட் தி வேர்ல்ட் வாண்ட்ஸ். கேன் யூ கம்யூனிகேட்? என்னுடைய ஒரு மாணவனுக்கு நோ அப்படின்னு ஒன்று எடுத்து கொடுத்தோம். நான் நினைச்சேன் அது நெகட்டிவ் வேர்டு. இந்த வேர்டை வச்சுட்டு அந்த பையன் என்னப்பா பேச போறான் அப்படின்னா ஒன்னும் சொல்லல. காந்தி said no to the Englishman. We got our freedom. Mother Teresa said no to poverty. Many poor people were saved. Louis Pasteur said no to rabies and now we have got the vaccine. புரிஞ்சுது? நோ அப்படிங்கிற நெகட்டிவ் வார்த்தையை அந்த பையன் அப்படியே பாசிட்டிவா மாத்தி காமிச்சாரு. எதுக்கு நீ நோ சொல்றியோ அதை பொறுத்து நீ வரக்கூடிய அடுத்த உலகம் அழகா வரும். சேலஞ்ச் எடுத்துக்கும். உங்ககிட்ட அறிவுக்கும் எதற்குமே பஞ்சம் இல்லை, ஆட்டிடியூட மட்டும். ரைட்? சோ முதல்ல டொமைன் நாலேஜ் கிடைச்சாச்சு, அடுத்தது கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் கிடைச்சாச்சு. 3வது யாராலும் தர முடியாத ஒரு விஷயம், நீ மட்டுமே வளர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம், பாசிட்டிவ் அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப். பாசிட்டிவ் அவுட்லுக். ஆமா ஏமாற்றம் வரும், ஆமா தோல்வி வரும், ஆமாம் விழுவோம், ஆமாம் தடுக்கும், நான் சொன்ன மாதிரி அலை அடிக்கும். தெரிஞ்சுதானே எடுத்தீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சிலபஸ் பார்த்துட்டு உள்ள வர்றது சுலபம். பொறியியல் வல்லுநரா வெளியில போறது ரொம்ப கஷ்டம். ஒரு செமஸ்டர் பூரா 90 நாள் வந்திருக்கோம் வகுப்புக்கு, பிராக்டிக்கல் அட்டெண்ட் பண்ணிருக்கோம், தியரி பார்த்திருக்கோம். இத்தனையும் பண்ணி 50 மார்க் நம்மளால வாங்க முடியல அப்படின்னா நமக்கு என்ன கவனச்சிதறல் எங்க வருது? விடுக்கண்ணா என்ன கேட்டிருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே முடிஞ்சிட்டு என்னோட எக்கனாமிக்ஸ் மேஜர் குழந்தை வந்து கேட்டான், என்ன மேம் நீங்க இப்படி இருக்கீங்க, என்னடா பிரச்சனை உனக்கு? இல்ல கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, பின்ன காலேஜ்ல என்னப்பா பண்ணுவாங்க? இல்ல மேம் சினிமாலாம் கிளாஸே எடுக்க மாட்டாங்க மேம்.
நான் சொன்னேன், எனக்கும் அப்படி ஒரு காலேஜ்ல வேலையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த காலேஜ் சினிமால மட்டும்தான் இருக்கு. பேக்கப் அப்படின்னா அந்த காலேஜ் காணாம போயிருது. அவ்வளவுதான். ஆக்ஷன் கேமரா ரோலிங் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த காலேஜ் உயிரோட வந்துடும். அப்படியெல்லாம் வாழ்க்கையில கிடைக்காது. கண்டிப்பா இல்ல. உழைக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. தெரிஞ்சுதானே எடுத்திருக்கோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்படி இருக்கும், ட்ரிபிள் இப்படி இருக்கும், இசிஇ இப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி இருக்கும். தெரிஞ்சுதானே. அப்புறம் என்ன புலம்பல்? ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா இப்படிதான் இருக்கும். காலையில 8 மணிக்கு போயிட்டு சூரிய உதயமும் பார்த்தது கிடையாது, அஸ்தமனமும் பார்த்தது கிடையாது. ஆமாம், இவ்வளவு சம்பளத்துக்கு இவ்வளவு உழைக்கணும். முடிஞ்சுதானே. இனி புலம்பாம இருந்தீங்கன்னா போதும். அப்போ டொமைன் நாலேஜ் வந்தாச்சு, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் பார்த்தாச்சு, உங்களுடைய ஆட்டிடியூட பத்தி எடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் வர வேண்டியது அப்டேட்டிங் யுவர் நாலேஜ். அன்னன்னைக்கு 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 என்ன இருக்கு, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு பார்க்கலன்னா எந்த துறைக்குள்ள போனாலும் நிக்க முடியாது. ஒரு பிஇ எடுத்துட்டு நீங்க போகும்போது உங்களை தாண்டி ஒரு எம்இ ஓவர்டேக் பண்ணும்போது அழுது புலம்பி காரியம் இல்ல. ரெண்டு விதமான சொல்லுவாங்க. ஒரு 2 நண்பர்கள் ஓடும்பொழுது ஒரு புலி பின்னால் துரத்திட்டே வந்துதான். துரத்திட்டே வந்தபோது ஒரு நண்பன் சொன்னா, ஐயோ என்ன இவ்வளவு வேகமா துரத்துது, கால் செருப்பு கழட்டிட்டு ஓடினா. சரி, கால் செருப்பு 2 பேரும் கழட்டிட்டு ஓட ஆரம்பிச்ச போது அந்த இன்னொரு நண்பன் கேட்டுட்டு, கால் செருப்பு கழட்டிட்டு ஓடினா புலி நம்மள ஒண்ணுமே பண்ணாதாடா, நம்ம தாண்டிடுவோமாடா அப்படின்ன போது அந்த நண்பன் சொன்னானா, உன்னை விட வேகமா போனாலே நான் புலிகிட்டேன்னு தப்பிச்சிருவேண்டா. இதுதான் வாழ்க்கை. நண்பேண்டா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்ன, எவ்வளவு தூரம் மகன்? கொஞ்ச தூரம் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு வரும்பொழுது காலங்கள் மாறும், காட்சிகள் கண்டிப்பா மாறும். அப்ப சொல்லி பிரயோஜனமே இல்லை. போட்ட ஆட்டோகிராஃப பாத்துக்கலாம், கண்ணில் எப்படி அப்படி மூக்க உறிஞ்சிக்கலாம், கண்ணில் வரக்கூடிய தண்ணீரை கட்டுப்படுத்திக்கலாம். ச்சே, அதெல்லாம் ஒரு வசந்த காலம்பா அப்படின்னு டயலாக் சொல்லலாம். ஆனால் விதைக்கிற நேரம் விளையாடிட்டு இருந்தோம்னா அறுவடை நேரம் அழத்தான் போறோம். இதுக்கெல்லாம் யாரும் ஜோசியம் சொல்ல வேணாம், பஞ்சு டயலாக் சொல்ல வேணாம். Do you update yourself every day? அன்றாடம் 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 உங்களால உங்களை இன்னும் 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 புதுப்பிச்சுக்க முடியுதா? பயம் இல்லாம புதுப்பிச்சுக்க முடியுதா? மற்றவர்கள் கிண்டல் பண்ணும் போதும் புதுப்பிச்சுக்க முடியுதா? கேலி பண்ணும் போதும் புதுப்பிச்சுக்க முடியுதா? யூ கோ அஹெட். எங்க ஆண்டவர்களால் நீங்க எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வரக்கூடிய குழந்தைங்க எல்லாமே விஷுவலி பிளெஸ்ட். எனக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கிளாஸ் எடுக்கிறாள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சயின்ஸ் குரூப்புக்கு அவங்க போக முடியாது. எங்க மட்டும்தான் வருவாங்க தெரியுமா? லிட்டரேச்சருக்குள்ள வருவாங்க, சோஷியாலஜிக்குள்ள வருவாங்க, சைக்காலஜியில் கூட எங்களுக்கு பிஎஸ்சி சைக்காலஜி அதனால ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், அவங்களால வர முடியாது. எக்கனாமிக்ஸ்குள்ள வருவாங்க, எங்கெல்லாம் ப்ராக்டிகல்ஸ்லயோ அங்கெல்லாம் வருவாங்க. நான் போற இடமெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மாணவர், ஒரு பூட்டானிஸ் பையன், 6 வயசுல கண் பார்வையும் போய் தாய் தகப்பனையும் இழந்து இந்தியாவுக்குள்ள வந்து 21 வயசு ஆயிடுச்சு எனக்கு கிளாஸுக்கு அவர் ஸ்டூடெண்டா வரும்போது. ஐ வாஸ் ஹிஸ் கிளாஸ் டியூட்டர். ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஒன்று அனுப்புவோம். எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்ததுனால தமிழ்ல எழுதி அனுப்புவோம். நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருப்பேன், ஏன்னா பூட்டான் எம்பசிக்கு நான் அனுப்பணும். என்ன என்னுடைய இந்த மாணவர் மிக திறமையாக பண்றாரு, பூட்டான் எம்பசி பூட்டான் கவர்மெண்ட் அவருக்காக ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு, தேங்க்ஸ் சொல்லி அனுப்புவேன். அமிர்த் பஹாதூர் சுப்பா அப்படின்னு பேரு. கிளாஸ்க்குள்ள போய் குட் மார்னிங் கிளாஸ் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைங்களா மார்னிங் மேம் அப்படின்னு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமா வெளிப்படுத்தும் போது அந்த ஒரு முகம் மட்டும், ஏன்னா எங்க இருக்கேன்னு தெரியாது, என் குரல் வந்த திசை பக்கம் அப்படியே திரும்பி பளீர்னு மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு புன்னகை. இன்னைக்கு போட்டோ அப்படின்னு சொன்ன போது நான் சிரிச்சுட்டே போட்டோ கொடுத்த போது உங்க பிரின்சிபல் என்கிட்ட கேட்டார், இது என்ன பிராண்டா அப்படின்னு. அவர்கிட்ட சொல்ல நான் விட்ட விஷயம், நான் படிச்சது அமிர்த் பஹாதூர் சுப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் என்ன முகத்துல சிரிப்பை கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை? முதுகு வலிக்குதா? முதுகு தானே வலிக்குது, முகத்துக்கு என்ன? கை வலிக்குதா? கை தானே வலிக்குது, முகத்துக்கு என்ன? மனசு வலிக்குதா? மனசு தானே வலிக்குது, முகத்துக்கு என்ன? தாராளமா சரி. நாளைக்கும் போட்டோவை பார்க்கும்போது நேற்றைய பொழுது கரைஞ்சு காணாம போயிருக்கும். அவ்வளோ அழகா அந்த குழந்தை பளீர்னு சிரிப்பாரு. நான் உண்மையாவே சொல்வேன், ஏய் லைட்டே போட வேண்டாம்டா, மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும் உன்னுடைய சிரிப்பு. தமிழ் கூட அவருக்கு புரியாது. 8 எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்தாரு. ஆட்டோனமஸ் காலேஜ் பெரிய பிரிவிலேஜ். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் your college will become autonomous. Maybe that is my blessing. You will all work a lot. Autonomous ஆவீங்க. Autonomous அப்படின்னா ஃப்ரீடம்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. Autonomous means accountability. போட்ட சிலபஸுக்கு நீங்க அக்கௌண்டபிள், திருத்துற பேப்பருக்கு நீங்க அக்கௌண்டபிள், சொல்லி கொடுத்த பாடத்துக்கு நீங்க அக்கௌண்டபிள், ப்ரொடியூஸ் பண்ற கிராஜுவேட்ஸ்க்கு நீங்க அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிள் அப்படின்னா பொறுப்பெடுத்து கொள்ளுதல். நான் பேசின வார்த்தைக்கு, பேசின பேச்சுக்கு, என்னுடைய குரலுக்கு, என் சிந்தனைக்கு பொறுப்பெடுத்துக்கிறது. ஆட்டோனமஸ் காலேஜ்ல வரும்போது வெர்டிக்கல் மொபிலிட்டி மட்டும் கிடையாதுப்பா, ஹாரிசான்டல் மொபிலிட்டி உண்டு. நீ என்ன மேஜர் படிச்சாலும் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எடுக்கலாம். லிட்ரேச்சர் மேஜரா ஒரு சைக்காலஜி பேப்பர் எடுக்கலாம், லிட்ரேச்சர் மேஜரா ஒரு அக்கௌண்டன்சி பேப்பர் எடுக்கலாம், லிட்ரேச்சர் மேஜரா ஒரு என்சைன்ஸ் பேப்பர் எடுக்கலாம். யாரும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, தன்னந்தனியா உட்காந்து நீங்க மட்டும் படிப்பீங்க. 100 மார்க். இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் கிடையாது.
அவ்வளவுதான். டைரக்டா போய் 100 மார்க்குக்கு 3 மணி நேரம் எழுதணும், வாங்கணும். எக்ஸ்ட்ரா பேப்பர் எழுதுற என்னுடைய எல்லா குழந்தைங்களுமே 80க்கு கம்மியா வாங்கினது கிடையாது. அப்பெல்லாம் சொல்வேன், டீச்சர் லீவு போட்டா நீங்க இன்னும் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு. ஏன்னா டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது டீச்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான். ஆனா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய தரிசனங்கள் உங்க கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவு அழகா 8 எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எடுத்தாரு. அந்த 8ல ஒண்ணு என்ன தெரியுமா? ஆபீஸ் ஆட்டோமேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டோட போய் உட்காந்து ஆபீஸ் ஆட்டோமேஷன். கண் பார்வை இல்லாத ஒரு நபர், ரொம்ப நல்ல கவிஞர், நல்ல கிட்டார் பிளேயர், நிறைய சிடிஸ் அவர் பாடின சீரீஸ் பூட்டான்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு தடவையும் எங்க கல்லூரியினுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கான எக்ஸலன்ஸான அவார்ட்ஸ் டே அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3rd இயர் வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் டாப் ஸ்கோரர் அமிர்த் பஹாதூர் சுப்பா. அவரால எக்ஸாம் எழுத முடியாது, அவருக்கு ஸ்கிரைப் வேணும். ஒரே ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பேப்பர்னுடைய ஒரு சாப்டர் கண்ணை மூடிட்டு நீங்க சொல்றீங்க உங்க மேஜரோட சம்பந்தமே இல்லாத இன்னொரு மேஜர்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு எழுத சொல்லுங்க. எழுத முடியுமா? ஸ்பெல்லிங் சொல்லணும், ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லணும். அவங்க புரிஞ்சுதான்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க பேனாவை கையை வச்சுட்டு இப்படியே கை சொடக்கு போட்டு உட்காந்துருக்காங்களான்னு தெரியாது. என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ரெஃபர் பண்ண முடியாது, வெரிஃபை பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு தடவையும் டியூட்டரா வேண்டிக்கும், ஐயோ அமிர்த் உனக்கு வர நல்ல ஸ்கிரைப் வரணும்டா. ஆனா கவர்மெண்ட் ரூல் என்ன தெரியுமா? உங்களை விட அதிகம் படிச்சவங்க உங்களுக்கு ஸ்கிரைப் ஆக முடியாது, உங்க சப்ஜெக்டே படிச்சவங்களும் உங்களுக்கு ஸ்கிரைப் ஆக முடியாது. அவங்களுக்கு எல்லாம் 3 மணி நேரம் எக்ஸாம்னா உங்களுக்கு 4 மணி நேரம், உங்களுக்கு எல்லாம் 3 மணி நேரம், உங்களுக்கு 4 மணி நேரம். இன்விஜிலேட் பண்ணிருக்கேன் அந்த 4 மணி நேரம். அப்போ நினைப்போம் அவரே கண் தெரியல, அவருக்கு என்ன இன்விஜிலேஷன் அப்படின்னா அவர் சொல்றதான் அந்த எழுதுற ஸ்கிரைப் எழுதுறாங்களா இல்ல தானே ஏதாவது எழுதிட்டு இருக்காங்களான்னு நான் இன்விஜிலேட் பண்ணிருக்கேன். கண்ணில் ஸ்பெக்டிகல்ஸ் மாட்டிட்டு என்னுடைய காமர்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட், அதுக்கு மேல இவ்வளோ பெரிய ஒரு பூத கண்ணாடி அதை வச்சுட்டு இந்த கண்ணை இப்படி வச்சுட்டு பாக்குறான் அந்த பையன். சத்தியமா நினைச்சேன் போதுமான அளவு வாழ்க்கையை பார்த்தாச்சு, தெய்வமே இந்த குழந்தைக்கு நல்ல கண்ணை கொடுப்பா, 18 வயசுல இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. வெறும் விடாமுயற்சி, வாய்ப்பை தவிர அவங்க வேற எதுவும் கேட்கல. உங்ககிட்ட சலுகை கேட்கல, உன்னுடைய சகதாபம் கேட்கல, நீ பிச்சையா கொடுக்கக்கூடிய அன்பு கேட்கல. போராடுறது எங்களுடைய உரிமை, போராட களம் கொடுன்னு கேட்கக்கூடியவங்க அவங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எழுதி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகி வந்தார். அவர் போய் நிற்கும்போது எல்லாம் ஹோல் ஆடிட்டோரியம் வில் கெட் அப் டு கிளாப் ஃபார் அமிர்த் பஹாதூர். சிரிச்சு எல்லாருக்கும் மொத்தமா ஒரு புனவு கொடுப்பாரு, அவ்வளவேதான். மொழி தெரியாத ஊர்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. கோயம்புத்தூர்ல எங்க காலேஜ்ல யாருக்கும் பூட்டானிஸ் தெரியாது, அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்க அது கூட தெரியாது. பூட்டானிஸுடைய அந்த தேசிய தினத்தன்னைக்கு அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வருவாங்க. ஒரு 10 குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுடைய டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கு தெரியாது, கண் தெரியாது. இவரும் இப்போ he is somebody in Bhutan government. எப்படி இங்க ஒரு சிவில் சர்வீஸ் இருக்கோ, இந்தியன் சிவில் சர்வீஸ் இருக்கோ, அதே மாதிரி பூட்டானிஸ் சிவில் சர்வீஸ் இருக்கு. அதுல 4000-5000 கேண்டிடேட்ஸோட போராடி 3ஆவதாக வந்து யூத் அம்பாசிடராக அந்த கவர்மெண்ட் அவரை நியமிச்சிருக்கு. நான் சொல்றேன், இந்த கதைக்கு ஒரு 10ல இருந்து 12 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு கண் பார்வை உண்டு. ஆனா அந்த பெண்ணுக்கு கண் பார்வை இல்லாத நபரை எப்படி வழி நடத்தணும்னு தெரியும். ஏன்னா அவங்களுடைய சகோதரருக்கு கண் பார்வை இழந்திருந்தாங்க. சரி, அது போக இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆண்டவன் ஒரு நாள் கண் பார்வை இருக்கு. 3ஆவதாக கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தைய அமிர்த் தத்தெடுத்துட்டு இருக்காரு. யார் சொன்னாங்க சொல்? வாழ்க்கை ரொம்ப விசாலமானது. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு தடிக்கி விழுந்து ஒண்ணு இல்லாத விஷயத்தை பெரிது பண்ணி ஒரு சாதாரண விஷயத்தை பூத மாதிரி பெருசாக்கி இல்லப்பா. நாம போராடுற களங்கள் வேறமா. நீ தடிக்க விழணும்னா கூட சாதாரண கூழாங்கல் தடிக்க விழணும்னு நினைக்காத, மலை தடிக்க விழணும்னு நினை. உன்னை தடுக்கிற விஷயம் அவ்வளவு பெரியதாக இருக்கணும், நீ போராடுற விஷயம் அவ்வளவு பெரியதாக இருக்கணும். அமிர்த் பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், என்ன மாதிரி ஒரு மன உறுதி, என்ன மாதிரி ஒரு திண்மம். வள்ளுவர் அவருக்கு தெரியாது, ஆனா வள்ளுவருக்கு இந்த மாதிரி ஒரு அமிர்த் மாதிரி ஒரு நபர் உண்டுன்னு வள்ளுவர் அன்னைக்கே உணர்ந்திருப்பாரோ தெரியும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சது நடக்கும் யா, நடக்கணும்னு நீ நினைச்சேன்னா. நம்ம நினைக்கிறது இல்லை, நடக்கணும்னு நினைக்கணும். இது நடக்கும், நடத்தி காட்டுவேன். தட் இஸ் யுவர் ஆட்டிடியூட். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் யார் வேணாலும் கொடுக்கலாம், சோஷியல் ரெலவன்ஸ் உனக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம், டொமைன் நாலேஜ் உங்களுக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஏறப்போறது இமயமலைன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, வாழ்க்கையோட எதிர்த்து போராட போறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, அதற்கேத்த மாதிரி பிரஷரை டேக்கிள் பண்ற பேக்கேஜ் உங்க கையில இருக்கான்னு பாத்துக்கோ. அது இல்லாம களத்துல இறங்காதே. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. கோனார் நோட்ஸ் வேண்டாம். பதம் பிரிச்சு படிச்சீங்கன்னா 2000 வருடத்துக்கு முன்னால எழுதின முப்பாட்டனான வள்ளுவன் வார்த்தைகளை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கான். எண்ணி துணிக. யோசிச்சுட்டு இறங்குமா? இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னா பிரச்சனைக்குள்ள வருவேன். யாருக்கும் தான், நம்ம எல்லாருக்கும் பொதுவா. ஆக
டொமைன் நாலேஜ் கிடைச்சாச்சு, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் கிடைச்சாச்சு, சோஷியலி ரெலவெண்ட் அதை எப்படி மாற்ற போறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்தாச்சு அப்படின்னு சொன்னேன்னா அன்றாட ப்ரிப்பேர்ட்னஸோட களத்தில் இறங்க முயற்சி பண்ணு. உங்களை நான் மறுபடியும் 3 பிரிக்கிறேன். உங்க பிளேஸ்மெண்ட் செக்ஷனுக்காகவும் அதே தான் நான் சொல்றேன். ஹவு மெனி பீப்புள் வாண்ட் அன் இம்மீடியட் ஜாப்னு தனியா எடுங்க சார். உடனடியாக ஒரு வேலை வேணும், உடனடியாக இந்த வேலை வேணுங்கிற வேற இனம், உடனடியாக ஒரு வேலை வேணுங்கிறது வேற இனம். I want this job is a different breed. I want some job is a different breed. பிரியுங்க. குடும்ப நிலையில ஏதோ ஒன்று கிடைச்சா ஓகே, பிரிச்சு எடுத்துருங்க. இந்த சம்பளத்துல இந்த சம்பளம் ஓகே, தனியா ட்ரெயின் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வேற மாதிரி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல மேம், நான் என்ன ஆனாலும் சரி கோருக்கு தான் உள்ள போறேன் மேம். கோர்ல கண்டிப்பா எனக்கு ஐடி மாதிரி சம்பளம் வராதுன்னு தெரியும். ஆனாலும் 4000க்கோ 5000க்கோ 6000க்கோ தொழில் பழகி இறங்கி ஆடுறதுக்கு நான் தயார் மேம். இறங்கியாச்சா, நான் நேத்துக்கு பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்கிற நாய் கூட இல்ல. நான் ஆலமரம், கொஞ்சம் நிதானமா தான் யோசிப்பேன், மெதுவா தான் ஊனுவேன். ஆனா ஊனி நின்னுட்டேன்னா 100 வருஷத்துக்கு நிப்பேன், என் கீழே 100 பேரை நிக்கிறதுக்கு நான் குடிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? கோர் சப்ஜெக்ட் உள்ள போறியா? உன்னை நம்பி இந்தியா உட்கார்ந்துருக்கு. ஏன்னா நீ ஆண்டர்பிரனரா நாளைக்கு இறங்க போற. நீ யூ ஆர் நாட் கோயிங் டு பி a job seeker, you are going to be a job provider. 10 பேருக்கு வேலை கொடுக்குற, அதுதான் வேணும். என்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா அதுதான். இந்த நாட்டில் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு வேலை இல்லைன்னா அதை விட வெட்கப்படுற விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? அதனால தான் சொன்னேன், we don't want engineering graduates, we want engineers who produce job, who top an industry, open up an industry, give hundreds of people job. எத்தனை நாளைக்கு 25,000க்கும் 30,000க்கும் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்க கூடிய வெளிநாட்டுக்காரனுக்கு ஹையர்ட் கூலிஸாக ஐடியில் உட்கார்ந்துருக்க போறீங்க? வெளியில வா, உங்கூர் மொழி பேசிட்டு உங்கூர் கூட தேவைப்படுறது நீ பண்ணு. என்ன வேணுமோ அது பண்ணு. தென்னை மரம் இருக்கக்கூடிய இடத்துல தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை உரிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. பேசிக் பிசிக்ஸ் அது. மரம் ஏறி தேங்காயை பறிக்கிறதுக்காக ஒன்று உருவாக்கி இருக்காங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய ஃபேர் போட்டாங்கன்னா போய் பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துல கண்டுபிடிப்பு, சின்ன சின்ன விஷயத்துல கண்டுபிடிப்பு. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை மாத்தி அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் எளிமையாக்கனால முடியும்னா யூ ஆர் an engineer. அதுதான் கேக்குது இந்தியா. யூ ஆர் an engineer. அப்ப 2வது பிரீடுக்குள்ள நீங்க வரீங்க. யூ ஃபால் இன்டு தி ஆண்டர்பிரினர்ஷிப். வாங்க, லோன் வாங்கு, பண்ணு, இன்னும் பெரிய விஸ்தரிச்சு வா, உனக்கு 1000 பேருக்கு அடைக்கலம் கூட. 3வதாக அப்துல் கலாம் மாதிரி இன்னொரு ஏரியா, அடுத்த லெவல், அது ரிசர்ச். மிகப்பெரிய விஷயம், மிக மிகப்பெரிய விஷயம். யாருக்கும் யாரும் சோட போகலன்னு சொல்ற விஷயம். ஒரு ஐஐடியில் இருக்கிறவனுக்கும் ஒரு ஐஐஎம்ல இருக்கிறவனுக்கும் ஐஏஎஸ்சியில் இருக்கிறவனுக்கும் இங்கே அரசு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல வேறுபாடு, உழைக்கணுங்கிற ஆசையில தான் வேறுபாடு. எது உழைப்புங்கிற டெஃபினிஷன்ல வேறுபாடு. ராத்திரி 12 மணிக்கு ஏதோ இந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு, ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சான், ஒரு 3 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, நீங்க ரொம்ப நாளா நான் பேச வரணும்னு கூப்பிட்டு இருக்கீங்களே, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருந்தா நான் பேச வரேன் அப்படின்னு ஒரு கம்பெனி செக்ரட்டரி சொன்னார்னா அடுத்த நிமிஷம் ஐஏஎம்ல வந்துடும். அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபார்மல் வேற ஒரு கோட் அங்க தொங்கிட்டு இருக்கும், எடுத்து மாட்டிட்டு ஓடு. ராத்திரி தூக்கம் அப்புறமும் தூங்கிக்கலாம்யா. கிடைக்காம கிடைச்ச ஒரு மனுஷனோட பேச்சு. நாராயணமூர்த்தி வராரு, ஏதோ அவருடைய ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சாமா, ஒரு 3 மணி நேரம் நம்ம கிட்ட பேசுறாரு. அவ்வளவுதானே வேணும், வேற என்ன வேணும்? அப்துல் கலாம் அவர்களை பத்தி, அவர் எழுதிய புத்தகத்தை பத்தி, அவரை பத்தி எழுதின புத்தகங்களை பத்தி நீ படிக்கிறத விட அப்துல் கலாம் அவர்களோட ஒரு நாள் உனக்கு மட்டும் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீ போயிருக்கக்கூடிய உயரம் எவ்வளவாக இருக்கும்? சாதித்த நபர்களை பற்றி எழுதின புத்தகத்தை விட, சாதித்த நபர்கள் எழுதின புத்தகத்தை விட, சாதித்த நபர்களே பெரிய புத்தகம் அப்படிங்கும்பொழுது அவங்க கூட ஒரு நாள் உன்னால வாழ முடிஞ்சா எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். தேடிப்பாரு, கண்ணை திறந்து தேடிப்பாரு. போ, ஊருக்குள்ள பெரிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சாதாரண மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சிடுக்கெல்லாம் அவிழ்த்த நபர்கள், கஷ்டங்களை மாத்தி எடுத்த நபர்கள், மரம் நட்ட நபராக இருக்கலாம், செடி வளர்த்த நபராக இருக்கலாம், வரவழியில் இருக்கக்கூடிய கல்ல நகர்த்தி போட்ட நபராக இருக்கலாம், இல்ல ரோட்ல ஹை டிராபிக்காக இருக்கா, டிராபிக் போலீஸ் கூட இல்லையா, ஒரு சாதாரண பிரஜை நடுவில் நின்று டிராபிக்கை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். எல்லாருடைய கைத்தட்டல் எதிர்பாராத நபர், பாராட்டுதல் எதிர்பாராத நபர், செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிற்காத நபர். அப்படிப்பட்ட நபரா இருந்தானே என்ஜினியர். உன்னை நம்பி நாடு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்ஜினியரிங் கிராஜுவேட்டா வரணும்னு முடிவு பண்ணாத. நான் வெளியில வரேன் மேடம், தோல்ல 2 ரெக்கை, காலில் 2 சக்கரம் கட்டிட்டு நான் வெளியில வரேன் மேடம். 1 மேன் ஆர்மியா வெளியில வர போறேன் மேடம். 10 வருஷம் கழிச்சு யாருக்கு தெரியும், உங்களையும் கெஸ்டா கூப்பிட்டு என்னையும் கெஸ்டா கூப்பிட்டு நம்ம 2 பேரும் நிக்க போறோம் மேடம். நீங்க இந்த பக்கம் நின்று பேசுங்க, நான் அந்த பக்கம் நின்று பேசுறேன். நீங்க போட்ட விதை முளைச்சதுக்கு அடையாளமா அங்க, மறுபடியும் விதை போடுறதுக்கு நீங்க, நம்ம 2 பேர்ல யார் வின் பண்றோம்னு பார்க்கலாம் மேடம் அப்படின்னு ஒரு உறுதி இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா, இத்தனை நேரம் நான் வந்ததற்கான
mathematical return for every little second I have spent on you will be got. நான் உங்ககிட்ட பேசின பேச்சு, செலவழிச்ச நேரம், என்னுடைய லங் எனர்ஜி, இது அத்தனைக்கும் பிரயோஜனம் எப்போ கிடைக்கும்? விதை போட்டுட்டு போகிறேன் நான். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நிற்கக்கூடிய போஸ்ட், ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நீ விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு காட்சி, உன்னை வளர்த்து விட்ட ஆசிரியர்களாம் அவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அந்த காட்சி, உன்னால நாங்கள் தோக்கக்கூடிய ஒரு காட்சி. எல்லா மூத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கிட்ட தோக்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை இருக்குப்பா. அப்பா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கின பெரிய ஒரு வியாபார சாம்ராஜ்யத்தை, ஒரு MBA போய் படிச்சுட்டு வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்குள்ள மகன் 20 வருஷம் அப்பா முன்னேற்ற 3 வருஷத்துல மகன் மாத்தி காட்டினான் அப்படின்னு சொன்னா, வெறும் பல்பொடியா தொடங்கின அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பல்பொடியா தொடங்கி இருக்கலாம், அதை பர்பஸையா அப்பா மாத்தி இருக்கலாம். ஆனா அது ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகும், ஹோட்டல்ஸ் ஆகும், 3வது தலைமுறை பையன் வந்து மாத்தினான்னா, அந்த பேரம் வந்து என்னை தோக்கடிக்கணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி குழந்தைங்க மேல வந்து, மேம் உங்க தோல்ல ஏறி நிக்கிறோம் மேம், உலகம் இன்னும் அழகா தெரியுது மேடம் அப்படின்னு சொல்லி எங்க தோல்ல ஏறி நிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை நாங்க கூப்பிடுறோம். ஆசிரியர்கள்கிட்ட அன்பு காமிச்சு பழகு. உன்னோட வயதுல மூத்தவங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கை அது. இன்னொன்னு, அப்பா அம்மா அவங்களுக்கு கிடைக்காத கல்வியை உனக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத சாப்பாடு உனக்கு கொடுக்குறாங்க, அவங்க ஓட்டாத வண்டி நீ கேட்கணுங்கிறதுக்காக உனக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இல்லாத சலுகைகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை விட நல்ல அப்பா அம்மா உலகத்துல கிடையாதுன்னு புரிஞ்சுக்கும். ஒரு பக்கம் தாய் தகப்பன்கிற கை, இன்னொரு பக்கம் ஆசிரியர். பார்த்துருப்போம்ல இந்த LIC பாலிசி மாதிரி நடுவில் எரியிற சின்ன விளக்கு. நீ விளக்குக்கு எண்ணெய் நாங்கள் ஊற்றலாம், திரிக்கு ஒரு திரிக்கு 2 திரி போடலாம், எரியணுங்கிற எண்ணம் விளக்குக்கு இருக்கணும். எரிய மாட்டேன் அப்படின்னு குப்புறப்படுத்திக்கிட்டு ஜாலியா இருப்பேன் அப்படின்னா இரு. ஏன்னா சிலது எரியறதுக்காக இல்லைன்னு அர்த்தம். மேம் எத்தனை கீழ் நோக்கி வச்சாலும் நெருப்பு மேல் நோக்கி வரும் மேம். நான் எந்த இனம் மேம், எத்தனை தடை பண்ணாலும் நான் வந்துடுவேன் பாருங்களேன். எரியணும்னு முடிவு பண்ணிட்டியா, வா, தூண்டி விடுறதுக்கு நாங்கள் இருக்கோம். சூறாவளியில நீ அணைஞ்சிராம இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், மழையில நீ அணைஞ்சிராம இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். சின்ன சின்ன தடுமாற்றம் வரும்போது விரல கொடுத்துக்கோம், பிடிச்சிக்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்படிலாம் இருக்குங்க, நான் வாழ்க்கையில தான் இருக்கிறது, வா 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 தாண்டு மகனே, தாண்டு தாண்டு அப்படின்னு தோல்ல தட்டினோன்னா தாண்டி ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ யார் தோழையாவது தட்டி கொடுத்து போடா. என் ஆசிரியர் என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட நான் சொன்னேன், நகருடா நகர் நகர் நகர், இதெல்லாம் பத்தி நிக்காது, சொல்ல நீ வரணும். விதையை நான் போட்டாச்சு, அது விளைஞ்சு வருது உங்க மனசுல, உங்க நிலத்துல. இனிமே எனக்கு அதை பத்தின கவலை இல்லை. நன்றி, வணக்கம். Thanks a lot, ma'am. It is a great time for all of us to watch and listen to an unwitnessed presentation of conservation and care. Thank you, madam. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். Any questions from audience? யாருக்காச்சும் கொஸ்டின் இருக்கா? A very good evening, ma'am. Good evening. And I have to say that your lecture was very motivating and was very substantious, and I thank you initially for that. Welcome, welcome. And so almost in Tamil Nadu and all around India, almost 80% of the students choose engineering graduations and pursue that. So different level of companies are arriving in India, and more than that, how students has to prepare themselves to enter into MNC. We just think upon entering into TCS and CTS and those level of companies, but how students has to prepare themselves to go into such level of companies like Google, Microsoft, that kind of companies, because we people have thought to enter into these level of companies yet, but Google and Microsoft, Infosys, Amazon, Jabong, these kind of companies are also there. So what kind of thoughts should students have to enter into those kind of companies, ma'am? Okay, thank you. Thank you, dear. You may be seated. Thanks a lot. Google has got a great reputation of visiting all the cream colleges and yet not choosing anybody. எல்லா காலேஜுக்கும் வந்து PhD டெக் உட்பட எல்லா காலேஜஸ்க்கும் வந்து cream colleges எல்லாவற்றுக்கும் வந்து யாரையும் செலக்ட் பண்ணாம போகக்கூடிய பெருமை வாய்ந்தது கூகுள், அமேசான், இவங்க எல்லாருமே. அவங்களுடைய ஒரே ஒரு பார்வை என்னன்னா, they do not compromise with quality. இது மட்டும் நீங்க மனசுல கொண்டு போனா போதும். அதுக்கு தான் முதல்லயே நான் ஒரு சின்ன இன்புட் ஒன்று கொடுத்தேன்.
Why don't you compare your syllabus with that of independent universities and national level universities, central universities ஓட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு இதுதான் காரணம். அமேசானோ கூகுளோ உங்களை ஒரு ப்ராப்ளம் சால்விங் இண்டிவிஜுவலான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ளேயும் வந்திருக்காங்க. It's not that they come only to professional colleges, they also come to arts and science colleges. Just they want is not a degree. They want to see how professional you are. நீங்க எவ்வளவு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் லாங்குவேஜ். அதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு எல்லாரும் 60% இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ள வரலாம் அப்படின்னு சொன்னா 60% இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ள வருவீங்க. கன்சிஸ்டண்டா இருக்கணும், அரியர் இல்லாம இருக்கணும், ஸ்டாண்டிங் அரியர் இல்லாம இருக்கணும். இது பெரும்பாலும் எல்லாரும் தப்பிச்சு 8வது செமஸ்டர் வரும்போது ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆயிரும். எல்லாரும் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது 5000 பேர் 500 குறையும். குரூப் டிஸ்கஷன் வரும்போது இன்னும் குறையும். கடைசியில் இண்டிவிஜுவலுக்கு வரும்போது 2, 3, 4ன்னு உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஃபைனலா வெளியில போகும்போது they don't employ a person. They rather select a person as an ambassador, as a youth ambassador. கூகுளுக்கு வரவங்களும் அமேசானுக்கு வரவங்களும் தங்களுடைய ambassadors தான் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க. So that you will visit all the other colleges to tell other people what Google expects from you, Amazon expects from you. அதற்கு அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடியது உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். 4 பக்கம் ஒரு எஸ்ஸே எழுது அப்படின்னு சொன்னா 4 பக்கம் குவாலிட்டி. அதை தான் நான் கேட்டேன். நீங்க தமிழ்ல பேசுறீங்களா இங்கிலீஷ்ல பேசுறீங்களான்னு கேட்கல. ஒரு 20 நிமிஷம் தமிழ்ல தடங்கள் இல்லாம உங்களுக்கு பேச முடியும்னா கூட யூ கம்யூனிகேட்டட். Unfortunately, we mistake communication to be only in English. Communicating is in English is one of the ways of communication, not only way. IQ கேக்குறாங்க, cream of the cream கேக்குறாங்க, GK இருக்கான்னு பாக்குறாங்க, சோஷியல் ரெலவன்ஸ் இருக்கான்னு பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு உங்களுடைய சரௌண்டிங் பத்தின அவேர்னஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ அப்படிங்கிறத பத்தின அவேர்னஸ் இருக்கா? நான் கேட்கறது வெறும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அவேர்னஸ் கேட்கல. நான் இதை தான் உங்களுக்கு 4ஆ பிரிச்சு காமிச்சதுல நான் சொன்னேன். கண்டெம்பரரி ரெலவன்ஸ் ஆஃப் யுவர் கோர்ஸ், ஃபியூச்சர் ஆஃப் யுவர் கோர்ஸ் நான் சொன்னது இந்த அமேசானையும். மீடியாக்கரை நான் சொல்லவே இல்லை. மீடியாக்கர் அந்த முதல் 2 வச்சே நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணிட்டு போயிடுவீங்க. டொமைன் நாலேஜில் டெப்த்தும் விட்த்தும் வச்சு தாட்டிட்டு போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு கூகுள்குள்ள போகணும், அமேசானுக்குள்ள போகணும் அப்படின்னா கண்டெம்பரரி ரெலவன்ஸ் வேணும், அல்லது அதுக்கு அடுத்த ஸ்டேஜான ஃபியூச்சர் ரெலவன்ஸ். இன்ஃபோசிஸ் பார்த்தா கூட குரூப் டிஸ்கஷனை விட்டுட்டு அவங்க நகர்றது என்னவாக இருக்கும்னா ப்ராப்ளம் சால்விங்கா கொடுப்பாங்க. ஒரு 10 ப்ராப்ளத்தை கொடுத்து இந்த 10 ப்ராப்ளத்தை இத்தனை நேரத்துக்குள்ள நீ சால்வ் பண்ணு அப்படின்னா 10 ப்ராப்ளத்தையும் தொட்டு ஒண்ணு கூட சால்வ் பண்ண முடியாத உங்களை யாரும் தேர்ந்தெடுக்க போறது இல்ல. 4 ப்ராப்ளத்தை மட்டும் எடுத்து இந்த 4 விதமா உங்களால சால்வ் பண்ண முடியும்னா யூ ஆர் த பர்சன் ஐ எம் சர்ச்சிங் ஃபார். வேற ஒண்ணுமே இல்லை. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குமே ஆனால் கூகுள் உங்களை எடுக்கும், அமேசான் உங்களை எடுக்கும். பட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் அ ப்ராப்ளம் அண்ட் ஹவு டு சால்வ் அ ப்ராப்ளம். அதுக்கு தான் குட்டி எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். ஒரு சேஃப்டி பின்னுடைய ப்ரிப்பரேஷன் கூட இதை விட இவால்வ் ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஆப்டிமம் லெவல் திங்கர்ஸை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ், கான்ஃபிடன்ஸ். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு 15 years பேக் எங்க கல்லூரியிலிருந்து ஒரு சைக்காலஜி மேஜர் ஸ்டூடெண்ட் வாஸ் செலக்டட் as a கூகுள் அம்பாசிடர். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு வெறுங்கையோட போகாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ள அவங்க வந்த போது இந்த பொண்ணு அவளுடைய கடைசி கொஸ்டின் என்னன்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காலையில தொடங்கி வேர்த்து விறுவிறுத்து மிட் நைட் வரைக்கும் சொகுசு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எல்லாம் போய் ராத்திரி 12 மணிக்கு நெக் டு நெக் வந்து உட்காரும் பொழுது உன்னை பிளேஸ் பண்ண வேண்டிய அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆள் he just asked her one question. Now you have a chance to ask me a question. அவர் சொன்னார், நீ கேட்கலாமா, உனக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா அப்படின்ன உடனே அந்த பொண்ணு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவளுக்கு அடுத்த நிமிஷம் ஜாப் கிடைச்சது. உடனடி அந்த கேள்விக்கு பதில்னால கிடைக்கல, அத்தனை நேரம் வச்சு ஃபைனலா அவ கேட்டது. when they asked என்ன வேணாலும் நீ கேட்கலான்னு போது she just asked a question, am I employed? என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களா? அது மட்டும்தான் அவ கேட்டா. இல்லைன்னா நான் அடுத்த இன்டர்வியூக்கு தயாராகணும். தட்ஸ் ஆல். யாரும் எதையும் தப்பா எடுக்கிறது இல்லை. ஸ்ட்ரெயிட் லுக் இன்டு தி ஐஸ், டிக்டேட் டர்ம்ஸ். என் கையில ஸ்டஃப் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க சார், ஒரு 2 ரூபாய் போட்டு கொடுங்க சார். என்ன பேரும்? எங்கிட்ட திறமை இருக்கு, எங்கிட்ட அறிவு இருக்கு, எங்கிட்ட ஸ்போக்கன் நாலேஜ் இருக்கு, எங்கிட்ட இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. நீ கேட்கிற ரீஜனல் லாங்குவேஜ் அத்தனையும் உட்காந்துட்டு இருக்கு. வேற என்னையா வேணும் உனக்கு? டேபிள் ஆன் தி டேபிள். உங்களை சின்னவங்கன்னு பார்க்கல, பெரியவங்கன்னு பார்க்கல, ஆணுன்னு பார்க்கல, பெண்ணுன்னு பார்க்கல. they just look at you as a fountain head of fresh knowledge. புதுமையான அழகான ஒரு 18, 19, 20 வயசுல பொங்கி வரக்கூடிய ஒரு அறிவா உங்களை பார்க்கறாங்க. உங்க அறிவுக்குத்தான் அவங்க விலை கொடுக்குறாங்களே தவிர ஆனா பெண்ணா எந்த ரூம்ல இருந்து வந்தீங்க, எந்த இது எதையும் கேட்கறது இல்லை.
வேர்ல்ட் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கோ, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோ. உன்னை விட்டுட்டு இன்னொருத்தரை எடுக்க முடியாத அளவுக்கு மேக் யுவர் செல்ஃப் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். என்னை தாண்டி இந்த வேலை எப்படி போகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட நின்னன்வே, யூ ஆர் தி பர்சன் தே ஆர் லுக்கிங் அவுட் ஃபார். வேற எந்த ட்ரிக்கும் இல்லை கண்ணா. போய் இங்கே போய் இந்த இதில் படித்தா அவங்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறோம், இந்த ட்ரிக்குக்கெல்லாம் நான் இல்லவே இல்லை. மரத்தை வச்சு ஏணி வச்சு கொண்டு போய் தென்னை மரத்தில் ஒன்று ஏற்றி விடலாம், அங்கேருந்து விழாமல் தொங்கிட்டு நிற்கிறது உனக்கு தான் தெரியணும். பிடிச்சி ஏறுறது இல்லை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு கூகுள், பீயிங் இன் கூகுள். ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, மேம் நான் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், மேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம். நான் அப்போ தான் கேட்பேன், அதெல்லாம் என்ட்ரன்ஸ்டா, என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிடுவேம்மா. அப்புறம் போய் எம்பிஏல உட்காரணும்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்காது. ட்ரெய்லரை பார்த்துட்டு சினிமாக்கு போகிற கதை தான் இருக்காது. உள்ள போனீங்கன்னா பிரச்சனை வேற. கூகுள் வில் செலக்ட் யூ, பட் கூகுள் வில் ஆல்சோ see whether you can withstand the pressure. You can withstand. அதுக்கு தானே நான் சொன்னேன், இமயமலை ஏறேன்னு முடிவு பண்ணிட்டியா, equip yourself. வேற எந்த விதமானதும் இல்லைம்மா. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து என் ஸ்டூடெண்ட் போயிருக்கா, அவளுக்கு நான் சேர்த்து தான் சொல்றேன். ரா கட்ஸ். கட்ஸ்ல கூட என்ன மாதிரினா ரா கட்ஸ். என்கிட்ட திறமை இருக்கு. இது திமிர் இல்லை, கர்வம் இல்லை, நினைப்பு இல்லை, நீங்களும் நானும் கற்பனை பண்ற ஒரு வார்த்தையும் இல்லை. இது வெறும் க்ரூடான தன்னம்பிக்கை. நான் தோத்துட்டேன்னா ஜெயிக்கிறதுக்கு வேற யாரும் இருக்காங்கன்னு பாருங்க சார் அப்படிங்கிறது கூட கண்ணு பார்த்து ரொம்ப ரொம்ப அழகா அந்த பெண்ணுடைய அந்த பொண்ணை உட்கார வச்சு அவ கூடவே போன இன்னொரு ஸ்டூடெண்ட் கூகுள் இல்லை வேற சாதாரண இதுல கூட செலக்ட் ஆகலை. நான் ஹெச்ஆர் கிட்ட போய் கேட்பேன், என் குழந்தைங்களை அனுப்புறேனே ஏன் இவங்களுக்கு செலக்ட் ஆகலை? அப்போ சொன்னாங்க, மேம் கண் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க மேம், ஐ டு ஐ கான்டாக்டே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி? அப்புறம் நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்ச போது மறுபடியும் வேற விதமா இன்னொன்று கொடுத்தேன். அதுக்கு பேரே சாஃப்ட் அண்ட் டெக்னிக். நீங்களாம் கொஞ்சம் குட்டி குட்டி குரூப்பாக இருந்தால் அது எனக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை நவ் தட் யூ ஹவ் ஆஸ்க்ட், நான் மற்ற கேள்விகளை பிளாக் பண்ணுறது கூட இதை பயன்படுத்த முடியும். அதனால சாஃப்ட் அண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். SOFTEN. சாஃப்டன் தான் அதனுடைய ப்ரொனன்சியேஷன். உங்களுக்கு ஸ்பெல்லிங்கோட புரியணுங்கிறதுக்காக நான் சாஃப்டன் அப்படின்னு சொல்றேன். S is for ஸ்மைல். வெறும் எலாஸ்டிக் ஸ்மைல் அப்படி திரும்பி போறதல்ல, மனசுக்குள்ளேருந்து வரணும். இன்டர்வியூ பண்ண வரீங்களா? வாங்க சார், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பார்க்கலாம் என்னால் முடியுதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். எனக்காச்சு உனக்காச்சு இல்லை, எனக்காச்சு எனக்காச்சு. ஆட்டிடியூட் அதுதான். என்னால் தான் என்னை தோக்க வைக்க முடியும், நீ யாருப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்மைல், சாஃப்டன். ஓவர்ட் பிஹேவியர். ஓவர்ட் ஸ்கூல்லலாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ராவர்ட், சினோனிம் ஆன்டோனிம்லாம் பார்த்துருப்பீங்க. ஓவர்ட் பிஹேவியர் இஸ் யோர் அப்ராப்ரியேட் பாடி லாங்குவேஜ். நீங்கள் பேசுறது உங்கள் கண்ணு பேசுதா, உங்கள் முகம் பேசுதா, உங்கள் உடல் உறுப்புகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வருதா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா, பிடிக்கலன்னு அர்த்தமா? இந்தியன்ஸ் ஹேவ் காட் அ டேஞ்சரஸ் வே ஆஃப் நாடிங். ஆமா இல்லை அப்படிமா, நம்ம ஆமாமா இல்லையா? கேள்வி கேட்டோன்னு சரியா அப்படின்னு கேட்ட சரியா, அப்புறம் இப்படி தலையை சுத்தத்துக்குள்ள பக்கத்துல யாராவது பாவடை பிடிச்சி எழுப்பாங்க, உட்கார் உட்கார் உட்கார், நாங்கெல்லாம் எழுந்திரிச்சோமா, நீ எதுக்கு எழுந்திருக்கிற, உட்கார், அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. Then how do we expect our parliament to be better, our assembly to be better? S is for smile, O is for overt behavior, appropriate body language. SOF, F is for forward leaning. கிளாஸ்லயே பாருங்க, பேசும்போது ப்ரொஃபசர் கிளாஸ் இருக்கும்போது முன்னோக்கி வரக்கூடிய ஆட்களினாலே ஒரே ஒரு அர்த்தம் தான். ஃபார்வர்ட் லீனிங் எப்போ வரும் தெரியுமா? ஐ ஹவ் காட் சம்திங் டு டெல், எனக்கு ஒரு சொல்லணும் அப்படிங்கும் போதே நம்மள அறியாம முன்னோக்கி வருவோம். பாடி, நீ 1000 போய் சொல்லலாம் கண்ணா, மேம் நீங்க தொடங்குன நேரத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களையே பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு நீ போய் சொன்னா கூட இடையில வந்து அப்படின்னு நீங்க அந்த கொட்டாவியை கஷ்டப்பட்டு அடக்கி கண்ணுல எல்லாம் தண்ணி வந்தது. நான் பேசுறது கேட்டு உணர்ச்சி பூர்வமா கண்கலங்கல, வந்த கொட்டாவி அப்படின்னு அடைக்கிறேன். தெரியும் இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிறோம். கிளாஸ் எடுக்கும்போது அப்படி பளபளன்னு கண்ணு வச்சுட்டு நான் அப்படி பார்க்கும்போது அப்படிவீங்க, அப்புறம் என்னமோ எழுதுவீங்க, அப்புறம் பக்கத்துல வேற பாப்பீங்க. அதாவது நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கிறீங்களா, பதில விட்டுட்டீங்களா, எட்டி வேற பாக்குறீங்களா? கமா SO, அதனால நீங்க போய் சொல்லலாம், உடம்பு போய் சொல்லாது. SOF, forward leaning. T is for touch. How many of you know how to give a positive, concrete, confident handshake? ஹலோ அப்படின்னு கையை நீட்டினா இப்படியே வழுக்கி கை கிழந்து வந்துற மாதிரி அப்படி ஜில்லுன்னு வரைச்சிட்டு அதுக்கா இல்லைன்னா கையை பிடிச்சி குலுக்குன்னு குலுக்கி தோளே கண்டு வர மாதிரி. Confident, short handshake. Nobody says that you have to shake your hand. வணக்கம் is okay, but appropriate culture வேணும். எந்த ஊர்ல என்ன பண்றோன்னு, ஜாப்பனீஸ்ல அங்க போய் ஒரு உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்கன்னு வை, அந்த கார்டை வாங்கி இங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிசினஸ் சீல்டு, கண்டிப்பா அவங்களோட பிசினஸ் உண்டுன்னு அர்த்தம். பர்ஸ் எடுத்து வாலெட்குள்ள வச்சு பர்ஸ் வச்சுட்டீங்கன்னு வைங்க, டவுட்ஃபுல்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஏர்போர்ட் போய் சேர்றதுக்குள்ள 4 தடவை இந்த கார்டை எடுத்து பார்த்து உள்ள வைப்பீங்க.
பாக்கெட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா எடுக்க போறது இல்லைன்னு அர்த்தம். சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் போதும் எதில் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்கு. அப்போ கான்கிரீட் ஹேண்ட் ஷேக், SOFTE இஸ் ஃபார் ஐ கான்டாக்ட். அதுல இருந்தா நான் விலகி வந்தேன். அந்த HR சொன்னாரு, கண் பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க மேம், கேட்கும்போது மேலே பார்க்குறாங்க, இங்கே கீழே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கண்ணு பார்த்து வார்த்தைகளை தெளிவாக பேச தெரியல அப்படின்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? கேட்கலாம் மேம், கண்ணு பார்த்துட்டு பேசுறதுனா என்ன மேம் அர்த்தம்? அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கதா, முறைக்கிறதா? இல்லைம்மா, ஹோல்டிங் யுவர் ஐன்னு பேரு. 3 செகண்ட் இங்கே பேர்த்து இங்கே 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 திரும்பி இங்கே. பெடஸ்டல் ஃபேன் மாதிரி இப்படி போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும் என் கண் பார்வையை விட்டு யாருமே விலகலன்னு தெரியும். 3 seconds ஆஃப் ஹோல்டிங் அன் ஐ, அது ஐ கான்டாக்ட். NSOFTEN. N is for nod. Nod. நான் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. நான் எப்படி சொல்றேன்? நான் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. நான் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. நாட் பண்ணணும். எதிரில் இருக்கிறவங்க யூ டோன்ட் ஹியர், யூ லிசன் டு மீ அப்படின்னா நாடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அத்தனையும் வரும்பொழுது சாஃப்ட் அண்ட் டெக்னிக். ஒன்றும் சொல்ல HR சொன்னார், இல்லை மேம் பாடி லாங்குவேஜ் வாஸ் நாட் வெரி ப்ரோ ஆக்டிவ், எங்களால் எடுக்க முடியல. கேள்வி கேட்கும்போது எங்கேயோ பார்க்குறாங்க, கையை எப்படி தேய்ச்சிக்கிறாங்க, எங்கேயோ அங்கே பார்க்குறாங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்கப்பா. நெக் டு நெக் நீயும் ஃப்ரெண்டும் ஓடி இருப்பீங்க. ஃபைனல் 2 பேருடைய ரிசல்ட் முடியலையா, உங்க 2 பேருடைய பர்சனல் இன்டர்வியூவும் வீடியோ கவரேஜ் போட்டு மறுபடியும் போட்டு பார்ப்பாங்க. யாருடைய லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் ப்ரோ ஆக்டிவாக இருக்கு, யாருடைய பாடி லாங்குவேஜ் கரேஜியஸாக இருக்கு, போல்டாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. இன்டர்வியூ பண்ணுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னை எப்படி எடுத்தாலும் சரி, ஆனால் இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் பயப்படலை. 4 வருடம் என்னை ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் கல்லூரியை நான் அனுப்பியிருக்கேன். எந்த முகத்தில் அந்த தெளிவு இருக்கு? அமேசானை தான் கேட்குறாங்க, கூகுளை தான் கேட்குறாங்க. யூ ஆர் அ பிராண்ட் அம்பாசிடர்னு கேட்குறாங்க அவங்க. They are not offering you placement, they are offering you a position. ரெண்டும் வேற வேற. அதுக்கு போகணும்னா அது வேற breed. It's a breed apart and it's bred apart. மற்றவர்களோடு கொஞ்சம் விலகி தான் போகணும். மற்றவர்கள் 1 மைல் ஓடினாங்கன்னா இன்னும் ஒரு 9 மைல் அதிகமாக ஓட தயாராக இருக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். 24 மணி நேரத்துக்கு 48 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே போய் உட்காந்தா அங்கேயே இருக்குது. என்ன couple of my students are very well placed with Google. Absolute fun. எனக்கு நான் சொல்ல பொறாமையா இருக்குடா உங்களை பார்த்தா அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் கிரியேட்டிவ், ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை உருவாக்குறாங்க, புதுசு புதுசா பிரச்சனையை. ஏன்னா புதுசு புதுசா பிரச்சனை வரும்போது புதிய புதிய தீர்வுகள் வரும், உலகத்துக்கு புதிய புதிய தீர்வுகள் கிடைக்கும், அன்றாட மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறும். அவ்வளவுதான். உன்னுடைய கேள்வி பல கேள்விகளுக்கும் பதிலாக தான் நான் கொடுக்குறேன், ரைட்? பட் எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட். எனக்கு உங்க பேர் தெரியலையே. Saranya, all the best, kid. Choldama. I'm sorry, please bear with me, everybody. And we just move for those companies, isn't ma'am? But I personally feel that being an employer is great than being an employee. So, since you lectured briefly on entrepreneurship, is it the only way should I move into core industries, ma'am? Core industries put you to, it cuts you to your size. That's the first thing. Okarkana. Saranya. Okardama. It cuts you to your size. Right? ஒரு CNC லேத் தொடங்குறது அப்படின்னு சொன்னா இவ்வளவு லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால தொடங்கின ஆள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 3000க்கும் 2000க்கும் கீழே விழுந்திருக்கக்கூடிய பொடியெல்லாம் பொறுக்க சொல்லுவாங்க. அதுல இருந்து தொடங்கும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. வேலைக்கு வச்சதுல இல்லாததுலையும் கடைநிலையாக அந்த குப்பையை கூட்டி அதுல இருக்கக்கூடிய மெட்டல்லாம் தனியா எடுக்கிற ஆளுடைய வேலை என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சவனால மட்டும்தான் ஒரு லேத் ஓட்ட முடியும். இத்தனை பேர் வராட்டாலும் நான் சொன்ன தேதிக்கு என்னுடைய இது போய் சேரும் அப்படின்னு. இட்ஸ் அ டஃபஸ்ட் ரோலர் கோஸ்டர் ரைட். கோருக்குள்ள போகும்போது அட்ராக்டிவான மற்ற அட்டாச்மெண்ட்ஸ் எதுவுமே கோர்ல கிடைக்காது. கோர் உங்களுக்கு இத்தனை பண்ணேன்னா நான் இதை ஆஃபர் பண்றேன், அது பண்ணேன்னு இது ஐடி கொடுக்கக்கூடிய அந்த கிளாமரஸ் வேர்ல்டு எல்லாம் கோர் கொடுக்கவே கொடுக்காது. சம்பளம் கூட வராது, சொல்லப்போனா ரெகக்னிஷன் கூட இருக்காது. பட் அங்க ஒரு 6-7 வருஷம் தாக்கு பிடிக்கும். ஹைலி டிசிப்ளின்டாக இருக்கும். டிவிஎஸ் மாதிரி இதுக்குள்ளெல்லாம் போனீங்க அப்படின்னா எல்லாருக்கும் யூனிஃபார்ம் இருக்கும். ஐயோ காலேஜில் தான் யூனிஃபார்ம்னா இங்கேயும் யூனிஃபார்மா? ஆமாம் ஆமாம். ஐடியில் எந்த லேண்ட்யார்ட் போட மாட்டேங்கிறோமோ அதையும் போடணும். எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் தான். தட்டு எடுத்துட்டு இன்னைக்கு இந்த சாப்பாடு இதுலேருந்து, ஃபேக்ட்ரினா இப்படி, ஷூனா இப்படி போட்டுருக்கணும். எல்லாம் மாறுபாடு. ஜிஎம்லேருந்து ஆரம்பிச்சு கடையாள் வரைக்கும் மாறுபாடே இருக்காது. பட் இட்ஸ் அ சீட் சோன் இன் ஃபயர். நெருப்புல தூவின விதை முளைச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி தொடங்கலாம். 8 வருஷம் தவம் மாதிரி உட்காந்துருக்கணும். அந்த 8 வருஷத்துக்குள்ள நீங்க தொழில் மட்டுமே படிக்க மாட்டீங்க, இங்க தப்பா படிச்ச எல்லாத்தையும் மறப்பீங்க. யார் சொன்னாங்க கல்லூரியில் எல்லாமே சரியா படிக்கிறோன்னு? We learn and we also wrongly learn. Industry makes you learn and unlearn what you have wrongly learned. தப்பா படிச்சதெல்லாம் சரியா படிக்க வைக்கும்.
எல்லாம் சரியா படிச்சதுக்கு அப்புறம் தென் ஒரு எல்லாம் நிறைய பேருடைய நட்பு கிடைக்கும். இந்த நட்பு ஒரு பக்கம், உங்களுடைய காலுடைய ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம், உங்களுடைய அனுபவம் ஒரு பக்கம், இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாராவது அல்லது ஏதாவது ஒரு பேங்க் வரும்போது எப்படியும் 12 வருஷத்துல நிமிர்ந்து மேல வந்துடலாம். இல்ல அப்பா ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்காரா, இந்த நான் சொன்ன எல்லா தகுதிகளும் இருக்கும் பட்சத்தில் அப்பாவுடைய கம்பெனிலேயே ஊழியராக சேரக்கூடிய பக்கம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் உங்களை மகளா பார்க்காம ஒரு ஊழியரா மட்டுமே பார்க்கக்கூடிய துணிவு அப்பாவுக்கு இருக்குமே. ஆனால் அப்பாவும் தப்பிப்பாரு, அப்பா மகள்ங்கிற உறவும் தப்பிக்கும், கம்பெனியும் தப்பிக்கும். அது என் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா கம்பெனியும் போச்சு, உறவும் போச்சு, எல்லாம் போயிடும். அப்பாவுக்கும் மகளுக்கும் இப்படி இந்த ஒரு தைரியம் இருக்குன்னா, இஃப் யூ கேன் ப்ரொஃபஷனலி இன்ஹெரிட் வாட் யுவர் ஃபாதர் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ், அதுக்கும் ஒரு 12 வருஷம் ஆகும் அப்பா நிமிர அளவுக்கு நாம நிமிர்றதுக்கு. என்ன அன்றாடம் பார்த்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பழக்கத்தோட உள்ள போவோம். திரைப்பட டைரக்டருடைய பையனுக்கு டைரக்ஷன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி, பாலிட்டிஷியனுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கிற மாதிரி, மெடிக்கல் ஒரு டாக்டருடைய குழந்தைக்கு இன்ஹெரிட்டிங் த கிளினிக் மாதிரி யூ கேன் இன்ஹெரிட். பட் அகேன் முட்டி மோதி போனா வரக்கூடிய சுகமே வேற, யாராவது கொண்டு போய் அங்க உட்கார வச்சா இருக்கக்கூடிய பயமே வேற. யூ ஹாவ் டு டிசைட். பட் entrepreneurship I will positively approve, because in college regular we have been giving motivating classes for an entrepreneur, and it's very tough. Mostly women get into that than men. It's again a wonderful area. And of course researchங்கிறது தனியா ஒன்று இருக்கு. அது மூணாவது, that's meant for very few people. வேற ஏதாவது எப்போ விடுவீங்க சொல்லுங்க. அப்படியும் கேட்கலாம் இல்லையா? இல்லை பல முகத்தில் அப்படி ஒரு கேள்விக்குருவி அப்படியே ஒரு கேள்விக்குருவி அப்படி தொக்கி தொக்கி நிற்குது. நான் கண்டுக்காம அப்படி பார்த்துட்டு இல்லை லைட்டில் அப்படியே என்னமோ தெரிகிற மாதிரி இருக்குது, அது கேள்விக்குறி இல்லை அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். எனிதிங் எல்ஸ்? நான் பேச தெரிஞ்சேன், எனக்கு திறமை இருக்குன்றதுக்காக நான் அந்த மேடையில் பேசலை. மேடம் ஒரு சொன்ன சில விஷயம் என்னை ஒரு பாதித்த விஷயம், அது ஒரு சம்பவம். ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம், ராமாயணத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லு அப்படின்னாங்க. உடனே சொன்னாங்க ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்ட்டு. ஆனால் மேடத்தை பார்த்து அவங்க பேச்சை பற்றி ஒரே ஒரு வரியில் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஒரே வரியில் தான் சொல்லணும், புன்னகையில் ஒரு பூகம்பம். அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க போட்டோவில் அந்த சிரிச்சிருக்கிறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. இந்த பார்த்திபன் சொல்லுவான் 4 வரியில் ஒரு நச்சுன்னு ஒரு 4 வரி சொல்லும்பா, இல்லை ஒரு ஹைக்கூ கவிதை இப்போ சொல்கிற மாதிரி. நான் எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, அவங்க எழுதுனது பேசுனது எல்லாத்தையும் கேட்குறப்போ ஒரே ஒரு 4 வரி தான், சொல்லாண்டு பொருளாண்டு சுவையாண்டு இவர் பேசியதை எழுதியை கேட்டால் வாழலாம் பல்லாண்டு அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சது. மேடத்தை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க ப்ரொஃபைல்ஸ் வந்து சார், பிரின்சிபால் சார் எனக்கு கொடுக்குறப்ப அதை படித்து பார்க்குறப்ப நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றதோர் ஏற்கும் களி அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு ஒரு பாடல். அதை நான் இது எதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். அவங்க 500 சில பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. குறுந்தொகையை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன அப்படின்னா, குறுந்தொகை எழுதி பேசிய இந்த பெருந்தகை சொல்லியதை கேட்டலால் வாழ்வில் பெறலாம் பெருந்தொகை என்பதுதான் உண்மை. என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க, சர்டிபிகேட் பேசாது, பொறியியல் வல்லுநராக ஆக வேண்டும். ஒரு பெரிய பாயிண்ட். இது என்ன அப்படின்ட்டா, நான் ரொம்ப நாளாக வந்து நிறைய இடங்களில் பேசி இந்த தமிழ்நாட்டில் பெரிய ஆளாகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது இது வரைக்கும் நிறைவேறல. அது வேற விஷயத்து நிராசையாகவே இருக்கு. ஏன்னா நான் சாலவன் பாப்பியா கூட உட்காந்துருக்கிறேன், ஞானசம்பந்தம் கூட உட்காந்துருக்கிறேன், லியோனி கூட உட்காந்துருக்கிறேன், சத்தீஷன் கூட உட்காந்துருக்கிறேன், தமிழ் குடிமகனோட உட்காந்துருக்கிறேன். எல்லாரோடையும் எனக்கு தொடர்பு உண்டு. ஈவன் உங்கள் கல்லூரிக்கு வந்த பர்வீன் சுல்தானா என்னை அண்ணன் தான் சொல்லி கூப்பிடுவாங்க, அதுவும் உண்டு. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. ஆனால் எனக்கான வாய்ப்பு, அந்த தளமும் களமும் எனக்கு யாரும் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த களத்தையும் தளத்தையும் இன்றைக்கு அரசு பொறியியல் கல்லூரி உங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துப்பார்.
அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நல்லா பேசுற, யார் உன்னை கூப்பிட மாட்டேன்றாங்க, நீ என்ன செய்யற, ட்ரெயினர் அப்போ அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாரு. அப்ப நீயா நானா கோபிநாத்தில் இன்னொரு ஒரு ட்ரெயினர் இருக்கார், கோபிநாத்னு ஒருத்தர். அவரை நான் சந்திக்கிறதுக்காக சென்னையில் போனேன். அவர் வந்து ஜிஆர்டியில் இது தங்கியிருந்தார். பக்கத்தில் அதுக்கு எதுக்காக போனேன்னா, அந்த வானவில் டி நகரில் அந்த ஹோட்டல் நினைக்கிறேன், நான் சொல்கிறது ஒரு 10 வருஷம் முதல்ல. அப்போ வந்து ட்ரெயினருக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் போய் கலந்துனோடனே அவங்க கேட்ட தொகையை பார்த்தோன்னே நான் வாங்கி போயிட்டு ட்ரெயினரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்ட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனால் நானாக படிச்சுக்கிட்டேன் சில விஷயங்களில். அப்போ ஜிஆர்டியில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்டர்வியூ நடந்தது. நான் இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அவங்க சொன்ன கருத்துக்களுடைய அதை சொன்னேன். அப்போ அந்த ஒரு போர்டில் ஒரு சீட்டை ஒட்டி இருந்தாங்க, லீவ் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் லீவ் யுவர் செப்பல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். உன்னுடைய காலனியையும் உன்னுடைய சர்டிஃபிகேட்டையும் வெளியே வச்சுட்டு உள்ள வாண்டான். இதுதான் மேடத்தினுடைய சொன்ன. அவங்க உண்மையிலே சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்சர்வேஷன், நான் இப்படித்தான் ஆவேன், இப்படித்தான் இருப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வேணாலும் செய்வீங்க, எப்படி வேணாலும் செய்வீங்க, சொல்றது செய்வீங்க, அது பதிலே கிடையாது. ஐ ஆம் அட்மினிஸ்ட்ரேட்டர், I am a timekeeper, I am a strong performer அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பேசணும், ஐ டு ஐ. இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கல் ரெப்பாக இருந்தப்ப எனக்கு மேனேஜர் சொல்லி கொடுத்தான், டாக்டரோட ஐ பார்த்து பேசணும். அது லேடி டாக்டராக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அவங்க ஐ டு ஐ கான்டாக்ட் வை. அருமையாக சொன்னாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன். பிரின்சிபால் சார் என்கிட்ட சொல்லுவார், ஒரு 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாமே சார். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஒரு 30 வருஷம், எனக்கு 55 வயசு முடிஞ்சும் 56 ஆரம் போகுது. ஒரு 30 வருஷம் கழிச்சு ஆண்டவனையை படைச்சிருக்க கூடாதா? நிச்சயமாக சொல்கிறேன், படைச்சிருந்தால் இந்த உலகத்திலே நான் ஒரு சிறந்த தலைமனிதனாக நான் நிச்சயமாக இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போச்சு. இல்ல, நான் சாருக்கு ஒரு பதில் சொன்னா 56லாம் ஒரு வயசே இல்லை. என்ன சார் இது அநியாயமா இருக்கு. உங்களை விடவே இன்னும் 3 வயசு பெரியவர் சார். நானு 3 years elder to you. இதெல்லாம் ஒரு வயசு. ஏன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதியோட என்ன 55வது ஆண்டு நிறைவு பெறுகிறது. அதனால என்ன ஒரு விஷயம்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி? குதிரை மாதிரி. ஓடுற குதிரையில தான் பணம் கட்டுவான். ஆனா எப்படி வாழணும் தெரியுங்களா? யானை மாதிரி வாழணும். ஏன்னா யானை நிற்கும், நாம போய் காசை கொடுப்போம், அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆக குதிரையா ஓடு, யானையா பலமா நிக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் மேடம் சொல்லியிருக்கிறாங்க. அதை கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம். ஆனா எனக்கும் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே, ஏன்னா என்னுடைய ஆசையை நிராசையை எனக்கு வாய்ப்பு கொடுக்குற நான் உண்மையிலே அரசு பொறியியல் கல்லூரியுடைய சேர்மன் சாருக்கும் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைந்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தாலாம் வாழலாம். இளைய தலைமுறையே, நீ இழைக்கும் தலைமுறை இல்லை, உன்னை உழைக்க அழைக்கிறார்கள் திருமதி ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் நினைத்து. அதைத்தான் பட்டுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறாரு. பட்டுக்கோட்டை சொன்னான், தமிழ் மாநிலத்தை பாராய் மகனே, உந்தன் நிலையை உயர்வாய் மகனே, இளமனதில் வலிமைதனை ஏற்றடா, முகமதில் உன் வாட்டத்தை உழைப்பால் மாற்றடான்னு சொன்னான். அந்த உழைப்பை நீங்கள் கொடுங்கள். அதுதான் நீங்கள் அரசு பொறியியற் கல்லூரியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தினந்தோறும் 365 நாளும் கூட்டம் நடக்கும். அதில் நீங்கள் தான் சிறப்பு பேச்சாளர்களாக வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். நன்றி. இரும் தமிழே உன்னால் இருந்தேன், விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற வரிகளுக்கு ஏற்ப அறிவார்ந்த சொல்நயம், இதயம் தொடும் வர்ணனை, இவை மூலம் நம்மை எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையிலும் உணர்வு பூர்வமான ஆக்க சக்தியிலும் இணைத்ததற்கும் நன்றி அன்னையே, நன்றி. எங்களை எல்லாம் உணர்ச்சி பிழம்பின் உச்சத்தின் துருவல்களாய் மாற்றி எங்கள் எதிர்கால கனவுகளை நனவாய் கண்டிட வழிகோலிட்ட அன்னையே, நன்றி. Let us be indebted to all for this great accomplishment. So it's time for offering our thanks. I request our Vice Principal Sir to present this
Thanksgiving note. Very good evening to you all. So in this happiest moment, I be here to propose vote of thanks for this special lecture given by our respected prime guest, Professor Dr. J.B. Ma'am. I take this as my privilege. Who have come over here and motivated us emotionally, and I explained the importance of reality in life and the necessity of updating our knowledge and skills. In this moment, I assure you, ma'am, our students definitely will update their knowledge and skills, and they will contribute for the social reformation by being a civilian soldiers. So on behalf of Arasu Engineering College and our student community, I submit our heartfelt thanks to you, ma'am. Thank you very much, madam. I also express our thanks to our special guest, respected D. Arumugam sir, Headmaster, Laurel Matriculation Higher Secondary School, Pattukotai, for his inspiration based on his experience. Thank you, sirs. I express our thanks to VIPs, special guests, and other invitees for their august presence to make this function a grand success. Thank you, sirs. I wholeheartedly express my thanks to the faculty members and persons from media and persons behind the lighting arrangement and audio. Without their support, this function will not be a grand one. So I wholeheartedly thank the people behind the success of this function. Always my special thanks to my dear student friends. Thank you. Let us be patriotic all the time, and now it's time to salute the nation. National anthem. Please come on to the stage. Give her a big hand. Sir, see, you must be surprised why this is happening. கேள்வி கேளுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சாதாரணமாக கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் எண்ணமே செயல் சொல்லி சொன்னதுக்கு உண்டான பிரதிபலிப்பு தான் இது. கூகுளில் பிளேஸ் ஆகணும், அமேசானில் பிளேஸ் ஆகணுங்கிற எண்ணம் for which she is recognized today. I want every individual to think of such companies in future. Dream should come true, Abdina. Please start thinking. That's why we asked you to wait here, ma. Thank you. Thank you very much. Thank you very much, my dear friends. Thanks a lot, sir. Right. Not only this, I'm doing this part. साथियों